எல்லோருக்கும் வணக்கம். நாடளாவிய சேவைகளில் உள்ள நிறைவேற்றுத்தர பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் திறந்த போட்டி பரீட்சைகளுக்கு தோற்றுபவர்களை இலக்கு குழுக்களாக கொண்டு நடைபெறுகின்ற கிரகித்தல் வழிகாட்டல் செயலமர்வு தொடர் செப்டம்பர் 2025 முதலாவது பயிற்சி வினாத்தாளினுடைய 2வது செயலமர்வில் சந்திக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எங்களால் தயாரிக்கப்பட்ட பயிற்சி வினாத்தாளும் ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் கடந்த கால பரீட்சை வினாத்தாள்களும் இந்த செயலமர்வில் கலந்துரையாடப்பட்டு வருகிறது. இந்த விடயத்தை கருத்தில் வச்சு கொள்ளுங்க. சில பிள்ளைகள் அதில் குழப்பம் அடைவதாக தெரிகிறது. அப்படி இல்லை. சில பேர் ஞாயிற்றுக்கிழமை செயலமர்வுக்கு மட்டும் சமூகம் அளிப்பவர்கள் உண்டு. அவர்களுக்கும் அந்த மட்டுப்பாடு எதுவும் இருக்காது, அவர்கள் நட்டப்படுவதற்கு எதுவும் இருக்காது. என்றால் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு வினாத்தாள் தொடர்ச்சியாகவும் புதன்கிழமைகளில் ஒரு வகையான வினாத்தாள் தொடர்ச்சியாகவும் கலந்துரையாடப்படும். சரி, இப்போ நாங்கள் கடந்த செயலமர்வில் இந்த வினாத்தாளினுடைய முதல் 15 வினாக்களையும் அது தொடர்பான ஒரு பகுப்பாய்வு முறையிலான ஒரு கூட்டு பகுப்பாய்வு நானும் நீங்களுமாக சேர்ந்து அதனை பகுப்பாய்வு செய்து பொருத்தமான விடைகளை கண்டறிகிற நுட்பங்களை கற்றுக்கொள்கிற வகையில் எங்களுடைய ஒரு செயலமர்வை நடத்தி முடித்திருக்கிறோம். இந்த கேள்வியினுடைய வடிவத்தை பார்க்க வேணும். கீழே தரப்பட்டுள்ள உரைப்பகுதிகளை வாசித்து 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களுக்கு அவற்றின் கீழ் தரப்பட்டுள்ள முடிவுகள் சரியாயின் ஆம் என்பதையும் பிழையாயின் இல்லை என்பதையும் குறிப்பதற்கு முடிவுக்கு எதிரே அடைப்புக்குள் தரப்பட்டவற்றில் ஒன்றை தெரிந்து தேவையற்றதை தனிக்கோட்டினால் வெட்டி விடுக. எப்போதும் இந்த அறிவுறுத்தல்களின் மீது கவனம் செலுத்துங்கள் பிள்ளைகள். எனக்கு வேண்டப்பட்ட என்னுடைய நண்பியொருவர் செயலமர்வு முடிந்த பின்னாலே தெரியப்படுத்தினார், தனக்கு 2 தான் சரியாக இருக்கிறது என்று சொல்லி. அவருக்கு 13 வினாக்களுக்கு சரியான விடை தெரியும், ஆனால் 2 தான் சரியாக இருக்கிறது. எப்படி என்றால், சரியான விடையின் கீழே ஒரு கோடு இட்டிருக்கிறார். சரியான விடையின் கீழ் கோடிடப்பட்டால் அங்கு அந்த விடை வெட்டி விடப்பட்டதாக கருதப்படும். அப்ப தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த விடயத்தை மிக கவனமா பார்க்க வேணும். நீங்கள் அறிவுறுத்தலின் மீது கூடிய கவனம் செலுத்தும். சரிதானே? இதுல என்ன விதமாக விடையளிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கு என்கிறத தவற விட்டால் திரும்ப கவலைப்பட வேண்டி வருமே தவிர அங்க யாரும் மாற்றி உங்களுக்கு புள்ளி வழங்க மாட்டார். ஆம் இல்லை என்று எழுதுங்க என்றால் ஆம் இல்லை என்ற சொற்களில் எழுத வேண்டி வரும். சரி அல்லது பிழை என்று எழுதுங்க என்று சொற்கள் இருந்தால் தயவு செய்து சரி பிழை போற்றாதீங்க. குறியீடுகளில் புள்ளடி போடுறது சரி போடுறது புள்ளியே வழங்க மாட்டார். அதுபோல தேவையற்றதை வெட்டி விடுங்க வேண்டாம். சரியான விடையை வச்சுக்கொண்டு பிழையான விடையை வெட்டி விட வேணும். சரியான விடையை சுற்றி வட்டமிடுக என்று கேட்பார்கள். சில வேளை ஆம் என்றால் 1, இல்லை என்றால் 2 என்று இலக்கமிடுங்கோ என்று கேட்பார்கள். சரிதானே? அந்த வகையான விடையளிக்கின்ற அறிவுறுத்தலை மிக தெளிவாக கவனம் செலுத்தி அதன்படி விடையளிக்க வேணும். இல்லாவிட்டால் உங்களுக்கு மிகச் சரியாக விடைகள் தெரிந்தாலும் அதற்குரிய புள்ளிகளை நட்டப்பட வேண்டி இருக்கும். மிக கவனம். சரி, அப்ப இங்க நாங்கள் 15 கேள்விகள் பார்த்திருக்கிறோம். இந்த அறிவுறுத்தலுக்கு அமைவாக 16 தொடக்கம் 20 வரையான வினாக்களை இப்போது பார்க்கிறோம். அது தொடர்பில் ஒரு உரைப்பகுதி ஒன்று தந்திருக்கிறார்கள். உரைப்பகுதியை வாசித்த பிறகு அது தொடர்பான மிகுதி கேள்விகளுக்கு போகும். நானும் நீங்களும் சேர்ந்து அந்த உரைப்பகுதியை வாசிப்போம். அது 2 பக்கங்கள்ல இருக்குது. பெரும்பாலான பிள்ளைகள் நீங்கள் இந்த வினாத்தாளை அச்சிட்டு கையில வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள இயலும். நெருக்கடிகள் தூண்டிய நிரம்பல் சங்கிலி இடையூறுகள், கடுமையான வளங்கள் பற்றாக்குறைபாடுகளினால் உள்நாட்டு உணவு உற்பத்திகளில் ஏற்பட்ட வீழ்ச்சியுடன் இணைந்து காணப்படும் உயர்ந்த செலவு என்பவற்றின் காரணமாக இலங்கையில் 2021 பிற்பகுதியில் இருந்து உணவு விலைகள் அதிகரிக்க தொடங்கி 2020 இறுதியின் 22.1%
மற்றும் 2021 9.2% ஒப்பிடுகையில் 2022 செப்டம்பரில் வரலாற்றிலேயே மிக உயர்ந்த பணவீக்கமான 94.9% பதிவு செய்ததுடன் 2022 பிற்பகுதியில் இருந்து உணவு பணவீக்கத்தில் ஓரளவு வீழ்ச்சி அவதானிக்கப்பட்ட போதும் உணவு விலைகள் 2022 உயர்வாகவே காணப்பட்டன. பணவீக்கத்தில் ஏற்பட்ட உயர்வு வீட்டுத்துறையினரின் உண்மை வருமானத்தில் கணிசமான தேய்வினை ஏற்படுத்திய வேளையில், குறிப்பாக வாழ்வாதாரங்கள் இழக்கப்பட்டமையின் மூலம் நெருக்கடிகள் வீட்டுத்துறையினரின் சுமையினை பெரிதாக்கியமையினால் முறைசாரா துறையினரின் வாழ்வாதாரங்கள் இழக்கப்பட்டன. முறைசாரா துறை தொழில்நிலையில் 58.4%, வறுமை மட்டத்தில் 14.3% வகை கூறுவதனால் வாழ்வாதாரம், பொருளாதார, உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து நிலை என்பன குழப்ப நிலையின் மீது சாத்தியமான விளைவுகளை கணிசமான அளவில் ஏற்படுத்தும். இது வீட்டுத்துறையினர் நெருக்கடி காலத்தில் என்று இருக்குது, அது நாங்கள் காலத்தில் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வீட்டுத்துறையினர் நெருக்கடி காலத்தில் மாற்று ஏற்பாடுகளை பின்பற்றுவதன் மூலம் நிலைமைகளை சமாளிப்பதற்கு நிர்பந்திக்கும். 9 மாகாணங்களிலும் உள்ள 2137 அளவீடுகளை உள்ளடக்கிய உலக உணவு நிகழ்ச்சி திட்டம் கணனியினால் உதவப்பட்ட தொலைபேசி நேர்விளம்பல் ஊடாக தொடர்பு கொண்டு சேகரிக்கப்பட்ட தரவு சேகரிப்பு அணுகுமுறையின்படி வீட்டுத்துறை நாட்டின் உணவு பாதுகாப்பு நிலையினால் 2022 இறுதியில் பாதிக்கப்படக்கூடியதாக இருந்ததுடன் குடித்தொகையில் 68% உணவின் அளவினை மட்டுப்படுத்துதல், உணவின் எண்ணிக்கையினை குறைத்தல், முன்னுரிமை குறைந்த உணவுகளில் தங்கியிருத்தல் என்பன ஊடாக தமது உணவினை சமாளிக்கும் உபாயங்களை பின்பற்றினர். அதேவேளை ஏறத்தாழ 40% குடித்தொகையினர் கல்வி மற்றும் சுகாதாரம் மீதான செலவிடலை குறைத்து கொண்டமையின் மூலம் அவர்களது அடிப்படை வாழ்வாதாரத்தினை கொண்டு நடத்த வேண்டியவர்களாக இருந்தமையினால் இது இறுதியில் நீண்டகால ஊட்டச்சத்து நிலைமைகளையும் நலனோம்புகைகளையும் பாதிக்கும். திரும்பவும் ஒரு தடவை வாசிப்போம். நாங்கள் நெருக்கடிகள் தூண்டிய நிரம்பல் சங்கிலி இடையூறுகள், கடுமையான வளங்கள் பற்றாக்குறைபாடுகளினால் உள்நாட்டு உணவு உற்பத்திகளில் ஏற்பட்ட வீழ்ச்சியுடன் இணைந்து காணப்படும் உயர்ந்த செலவு என்பவற்றின் காரணமாக இலங்கையில் 2021 பிற்பகுதியில் இருந்து உணவு விலைகள் அதிகரிக்க தொடங்கி 2020 இறுதியின் 22.1% மற்றும் 2021 9.2% ஒப்பிடுகையில் 2022 செப்டம்பரில் வரலாற்றிலேயே மிக உயர்ந்த பணவீக்கமான 94.9% பதிவு செய்ததுடன் 2022 பிற்பகுதியில் இருந்து உணவு பணவீக்கத்தில் ஓரளவு வீழ்ச்சி அவதானிக்கப்பட்ட போதும் உணவு விலைகள் 2022 உயர்வாகவே காணப்பட்டன. பணவீக்கத்தில் ஏற்பட்ட உயர்வு வீட்டுத்துறையினரின் உண்மை வருமானத்தில் கணிசமான தேய்வினை ஏற்படுத்திய வேளையில், குறிப்பாக வாழ்வாதாரங்கள் இழக்கப்பட்டமையின் மூலம் நெருக்கடிகள் வீட்டுத்துறையினரின் சுமையினை பெரிதாக்கியமையினால் முறைசாரா துறையினரின் வாழ்வாதாரங்கள் இழக்கப்பட்டன. முறைசாரா துறை தொழில்நிலையில் 58.4%, வறுமை மட்டத்தில் 14.3% வகை கூறுவதனால் வாழ்வாதாரம், பொருளாதார, உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து நிலை என்பன குழப்ப நிலையின் மீது சாத்தியமான விளைவுகளை கணிசமான அளவில் ஏற்படுத்தும். இது வீட்டுத்துறையினர் நெருக்கடி காலத்தில் மாற்று ஏற்பாடுகளை பின்பற்றுவதன் மூலம் நிலைமைகளை சமாளிப்பதற்கு நிர்பந்திக்கும். 9 மாகாணங்களிலும் உள்ள 2137 அளவீடுகளை உள்ளடக்கிய உலக உணவு நிகழ்ச்சி திட்டம் கணனியினால் உதவப்பட்ட தொலைபேசி நேர்விளம்பல் ஊடாக தொடர்பு கொண்டு
சேகரிக்கப்பட்ட தரவு சேகரிப்பு அணுகுமுறையின்படி வீட்டுத்துறை நாட்டின் உணவு பாதுகாப்பு நிலையினால் 2022 இறுதியில் பாதிக்கப்படக்கூடியதாக இருந்ததுடன் குடித்தொகையில் 68% உணவின் அளவினை மட்டுப்படுத்துதல், உணவின் எண்ணிக்கையினை குறைத்தல், முன்னுரிமை குறைந்த உணவுகளை தங்கியிருத்தல் என்பன ஊடாக தமது உணவினை சமாளிக்கும் உபாயங்களை பின்பற்றினர். அதேவேளை ஏறத்தாழ 40% குடித்தொகையினர் கல்வி மற்றும் சுகாதாரம் மீதான செலவிடலை குறைத்து கொண்டமையின் மூலம் அவர்களது அடிப்படை வாழ்வாதாரத்தினை கொண்டு நடத்த வேண்டியவர்களாக இருந்தமையினால் இது இறுதியில் நீண்டகால ஊட்டச்சத்து நிலைமைகளையும் நலனோம்புகைகளையும் பாதிக்கும். சரி, நாங்கள் 2 தடவை வாசிச்சிருக்கிறோம். ஓரளவுக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சரிதானே? நானும் நீங்களும் சேர்ந்து 2 தரம் வாசிச்சிருக்கிறோம். இது தவிர நீங்களும் இதை வாசிச்சு தான் கேள்விகளுக்கு விட எழுதி கொண்டு வந்திருப்பீங்க. சரி, இப்போ நாங்கள் இதுக்குள்ள இருக்கிற விடயங்கள சாராம்சத்தை விளங்கி கொள்ளுகிற விதமாக எனக்கு யாராவது இந்த உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியர் என்ன நோக்கத்துக்காக எழுதியிருப்பார், இந்த உரைப்பகுதியை எழுதியவருடைய நோக்கம் என்ன என்பது தொடர்பாக சொல்ல முடியுமா? ஃபில்மி, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. உரைப்பகுதி எழுதியவர நோக்கம் என்னன்னு பார்த்தா, பணவீக்கம், குறிப்பாக உணவு பணவீக்கம் உணவு பாதுகாப்பு, அடுத்தது இந்த கல்வி சுகாதாரம் போன்றவற்றில் ஏற்படுத்திய தாக்கத்தை சொல்றதுன்னு ஒரு நோக்கம். கிரேட். அப்போ இந்த 2022ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பணவீக்கம், குறிப்பாக உணவு பணவீக்கம், வீட்டுத்துறையினருடைய வாழ்வாதாரத்தின் மீது அவர்களுடைய உணவு பாதுகாப்பு மற்றும் இன்னும் நிறைவாக சொன்னால் இறுதி பகுதியில் அந்த விடயத்தை அவர் கொஞ்சம் அழுத்தி சொல்லுகிறார். ஊட்டச்சத்து நிலைமைகள், நலனோம்புகை போன்றவற்றின் மீது எவ்வாறான தாக்கத்தை செலுத்தி இருக்கிறார், அல்ல வீட்டுத்துறையினர் மீது ஏற்படுத்திய தாக்கத்தை விவரிப்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இதில் சில அடிப்படையான வார்த்தைகளுக்குரிய பொருள் விளக்கத்தை நான் பிள்ளைகளோட பேச விரும்புகிறேன். கடந்த சேலமர்வு நிறைவு பெற்ற பின்னர் ஒரு சகோதரன் என்னிடம் கேட்டிருந்தார், இந்த வார்த்தைகளுக்குரிய விளக்கம் தான் இவ்வாறு தான் புரிந்து கொண்டேன், அது சரியானதா என்பதை தெளிவுபடுத்தி கொண்டார். அவர் புரிந்து கொண்டது சரியாக இருந்தது. ஆனால் பல பேரிடம் அந்த விடயங்களை கேட்காமலே அவர்கள் கடந்து போயிருப்பார்கள், அல்லது கேட்க வேண்டும் என்று தோன்றாமல் கூட இருக்கலாம். ஒரு விடயம் கவனிங்க, இங்கு முறைசாரா துறை என்று சொல்லப்பட்டிருக்கு. முறைசாரா துறை, தொழிலாளர்களில் முறை சார்ந்த துறை, முறைசாரா துறை அல்லது தனியார் துறையில முறை சார்ந்த முறைசாரா துறை என்று 2 விதமாக இருக்கு. சரிதானே? ஃபார்மல், இன்ஃபார்மல் என்கிறதாக நாங்கள் அதை வகைப்படுத்திக் கொள்ள இயலும். முறை சார்ந்த துறை என்று சொல்வது, ஒருவர் தன்னுடைய தொழில் வாய்ப்பை பதிவு செய்து ஒரு தொழில் வழங்குனருக்கு ஊடாக தொழில் வாய்ப்பை பெறுகிற போது அவர் தொழில் வாய்ப்பை பெறுகிறார் என்பது பதிவு செய்யப்பட்டு உரிய பதிவுகளின் ஊடாக தன்னுடைய வேதனத்தை பெறுபவராக இருப்பார். இது தவிர நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நலன் சார்ந்த சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக அவருடைய சமூக பாதுகாப்பு அல்லது எதிர்கால பொருளாதார பாதுகாப்பு தொடர்பான உதவுத்தொகைகள் போன்றவற்றை உரிய வகையில நடைமுறைப்படுத்துகிற விதமாக இருக்கும். உதாரணத்துக்கு இபிஎஃப், இடிஎஃப் இந்த மாதிரியாக இருக்கும். சரிதானே? அப்ப அவர் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு தொழிலாளராக இருப்பார். உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னா தோட்ட தொழிலாளர்கள், குறிப்பாக மலையக பகுதியில் வாழுகிற தோட்ட தொழிலாளர்கள், அவர்கள் ஒரு முறை சார்ந்த துறை. அவர்களுக்கு மாதாந்தம் வழங்கப்படுகின்ற வேதனம் என்பது பதிவேடுகளினால உறுதிப்படுத்தப்படுவதாக இருக்கும். அதுபோல நாட்டின் ஏனைய பகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட தனியார் நிறுவனங்கள் பணியாற்றுகிறவர்கள், மாதாந்த வேதனம் பெறுகிறவர்கள், இந்த வகையான ஆட்களை நீங்கள் முறை சார்ந்த துறையினர் என்று எடுத்துக்கொள்ளலாம். முறைசாரா துறை என்று சொல்லுகிறவர்கள் இந்த கூலிக்கு வேலை செய்கிற ஆட்கள், நாளாந்தம் வேலை செய்கிறது, வீட்டில் விறகு வெட்டுறது, வேலி அடைக்கிறது, காணி துப்புரவு செய்கிறது, மரம் வெட்டி கொடுக்கறது, இந்த மாதிரியாக அவர்கள் ஒரு நாள் வந்து வேலை செய்துட்டு இந்த தென்னை மரம் இழுத்து கட்டுகிறது, அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க தானே வேலைகள். இப்படியாக செய்யப்படுகிற வேலைகள். அவர்கள் ஒரு முறை சார்ந்த துறை, அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் வச்சு
அதுக்கு இபிஎஃப் இடிஎஃப் எல்லாம் கழிச்சு அந்த மாதிரியாக எதுவும் செய்கிறது இல்லை. சரிதானே? இப்படி இருக்கிறார்களை தான் நாங்கள் முறை சாராத துறையினர் என்று சொல்லுங்கள். அப்போ முறை சார்ந்த துறை, முறை சாரா துறை. இரண்டாவது பணவீக்கம். இந்த பணவீக்கம் என்கிற வார்த்தையை என்னை போல இருப்பவர்களுக்காக சொல்லுகிறேன். இதை பற்றி நல்லா தெரிஞ்ச ஆக்கள், ஏற்கனவே பொருளியல், புவியியல் போன்ற சமூக விஞ்ஞான பாடங்களை கற்றவர்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும். கணிதம், விஞ்ஞானம் போன்ற துறைகளில் இருந்து அல்லது கலைத்துறை சார்ந்த சமூக விஞ்ஞானம் தவிர வேறு விதமான அழகியல் கற்கைகள் போன்றவற்றுக்கு கூடாக வந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள்ல ஒரு பொருள் விளக்க வேறுபாடு ஒன்று இருக்கலாம். இந்த அடிப்படையில பணவீக்கம் என்கிற வார்த்தையை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. பணவீக்கம் என்ற பொருட்களினுடைய விலை அதிகரிக்கிற வீதம். இது ஒரு பொருளை வச்சு கணிப்பீடு செய்யறதில்லை. எல்லா பொருட்களையும் வைத்துக்கொண்டு அதிலேயும் உணவு பொருட்களுக்கு தனியாக, உணவு அல்லாத பொருட்களுக்கு தனியாக, சில தெரிவு செய்யப்பட்ட பொருட்களினுடைய விலைக்கு தனியாக என்று சொல்லி 3 விதமாக இதை கணிப்பார்கள். உணவு பணவீக்கம், உணவு அல்லாத பணவீக்கம், இன்னும் இருக்குது. நான் இதை பற்றி நான் அதிகம் பேச இல்லை. சரிதானே? தளம்பலடையும் பொருட்களினுடைய பணவீக்கம், அந்த பொருட்களை தளம்பலடையும் உணவுப் பொருட்கள் என்று சொல்லி சிலதை சொல்லுகிறது. தளம்பலடையும் உணவுப் பொருட்கள் பணவீக்கம் என்று அப்படி ஒரு குரூப்பா ஒரு பொருட்களுக்கு கணிக்காமல் சில பொருட்களை வகைப்படுத்தி அவற்றின் ஒட்டுமொத்த விலையையும் பார்த்து அதில் ஏற்படுகிற அதிகரிப்பின் சதவீதத்தை தான் நாங்கள் பணவீக்கம் என்று சொல்லுவோம். உணவு பணவீக்கம் என்றால் உணவுப் பொருட்களினுடைய சராசரியான விலையின் அதிகரிப்பு. உணவு அல்லாத பணவீக்கம் என்பது உணவுப் பொருட்கள் தவிர மற்ற பொருட்கள் இந்த விலை அதிகரிப்பின் சதவீதமாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்காக நான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். 2000 ஆண்டுல பணவீக்க வீதம் 20 வீதமாக இருந்தது. 2000 ஆண்டுல 20 வீதமாக இருந்தது என்றால் கருத்து. 2020 ஆண்டுல 20 வீதமாக இருந்தது என்றால் கருத்து. 2019 ஆண்டுல 100 ரூபாவாக இருந்த பொருள் 2019 100 ரூபாவாக இருந்த பொருள் 2020 ஆண்டுல அதனுடைய விலை 120 ரூபாவாக மாறியது என்கிறது அதன் கருத்தாக இருக்கு. சரியா? அப்ப சில பேர் என்ன செய்வாங்கன்னா 2021 ஆண்டுல இது 10 வீதமாக வீழ்ச்சி அடைந்தது. 2020 ஆண்டுல 20 வீதமாக இருந்த பணவீக்கம் 2021 10 வீதமாக வீழ்ச்சி அடைந்தது என்றால் அவர்கள் நினைப்பார்கள் அப்போ பொருட்களின் விலை குறைஞ்சு கொண்டு போயிட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை. அந்த புரிதல் உங்கள்கிட்ட இருக்க. பணவீக்கம் வீழ்ச்சி அடையுது என்றால் கருத்து விலை அதிகரித்து கொண்டுதான் போகுது. இப்போ முதல் 20 வீதம் அதிகரித்தது. 100 ரூபாவில இருந்து 120 ரூபாவா கூடினது. இப்ப 120 ரூபாவில இருந்து 132 ரூபாவாக விலை அதிகரிக்குது. அவ்வளவுதான். விலை அதிகரிக்கும் வீதம் வீழ்ச்சி அடைகிறதே தவிர விலை வீழ்ச்சி அடைய இல்லை. பணவீக்கம் சுருக்கம் அடைந்தது என்பதனுடைய கருத்து அந்த நீண்ட இடத்துல இருந்து அடுத்த பாய்ச்சல், அது இந்த பாய்ச்சல் குறைவாக இருக்குது என்று புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இப்ப பல பேர் என்ன நினைப்பார்கள் என்றால் 2022 99.4% இருந்தது. சில வேளையில 2024 அது 4%, 5% அப்ப நல்லா குறைஞ்சிட்டு இல்லை. அப்படி இல்லை. 2023 இருந்ததை விட 2024 ஆண்டு அது 5% தான் விலை அதிகரிச்சிருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேணும். இது ஒரு பணவீக்கம் தொடர்பில் இருக்கக்கூடிய புரிதல் குறைபாடு பல பேருக்கு. பொருளாதாரம் சார்ந்த கற்றவர்களிடமும் கூட இந்த புரிதல்ல ஒரு மட்டுப்பாடு இருக்கு. இது எளிமையாக இந்த விஷயத்தை விளங்கி வச்சுக்கொள்ள வேணும். பணவீக்கம் என்று சொல்லப்பட்டாலே விலை அதிகரிக்குது தான், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் அதிகரிப்பினுடைய வீதம் மாறுபடலாம். இப்ப பிள்ளைகளுக்கு இதுல அந்த தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 2021 இருந்து உணவுப் பொருட்களினுடைய விலைகள் அதிகரிக்க தொடங்கியது. 2020 இறுதியில் 22.1%, 2021 9.2%. என்றால் நீங்கள் 2020 விட 2021 பொருட்களின் விலை குறைஞ்சதாக நினைக்க கூடாது.
சரிதானே? அதின் கருத்து 2019 100 ரூபாவாக இருந்தால் 2020 அது 122 ரூபாவாக மாறி இருக்கும். இந்த நான் தசம் ஒன்றெல்லாம் விட்டு சொல்றேன், 122 ரூபாவாக மாறி இருக்கும். பிறகு 2021 9% அன்னளவா 10% என்று வச்சு கொண்டால் 122 ஒரு 12 கூடி 134 அதின் விலை அதிகரிச்சிருக்குமே தவிர குறைஞ்சிருக்காது. 2022 மிகப்பெரிய அதிகரிப்பு 94.9% இருந்ததை விட கிட்டத்தட்ட 2 மடங்காக பொருட்களின் விலைகள் அதிகரிப்பு. அதன் பின்னர் விலை மட்டம் மாறாதிருந்தது, வீழ்ச்சி அடைஞ்சா அங்கதான் நிற்குது. சரிதானே? அங்கதான் நிற்குது, அதை விட குறைய இல்லை. அதன் பிறகு கடந்த 2 ஆண்டுகளில் பணச்சுருக்கம் என்கிற ஒன்று உணரப்பட்டது. பணச்சுருக்கம் என்று வரமாக இருந்தா இருந்த இடத்துல இருந்து விலை குறைகிறதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது ஒரு 5% விலையில தான் இருந்தது உச்சமாக. அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். சரிதானே? அப்போ கூட இந்த விடயம் தொடர்பான அறிவுகளை மேம்படுத்த வேணும் நீங்க ஆசைப்பட்டால், அல்லது இந்த விடயங்கள்ல ஒரு ஆர்வம் மேலிட்டால், நீங்கள் இலங்கை மத்திய வங்கியினுடைய இணையதளத்துக்கு போய் அங்க ஆண்டு பொருளாதார மீளாய்வு அறிக்கைகள் என்று சொல்லி ஆண்டறிக்கைகள் இப்போது வருவதில்லை. ஆண்டறிக்கைகள் 2 வருடங்களுக்கு முன்னரே நிறுத்தப்பட்டு விட்டது. 2022 மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கை என்பது நிறுத்தப்பட்டு விட்டது. இப்போது பொருளாதார மீளாய்வு அறிக்கை 4 அத்தியாயங்கள் கொண்டதாக வருது. அந்த 4 அத்தியாயங்களையும் ஆர்வம் இருப்பவர்கள் வாசித்துக் கொள்ள முடியும். அது உங்களை அறியாமலே உங்கள்கிட்ட ஒரு பொது அறிவையும் மேம்படுத்தும். குறிப்பாக இலங்கை நிர்வாக சேவை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கு தோற்றுபவர்கள் அவர்கள் சம நேரத்திலேயே பொது அறிவு வினாத்தாளுக்கும் தோற்ற வேண்டியவர்களாக இருப்பதன் காரணமாக அந்த விடயங்களை அவர்கள் பொது அறிவு சார்ந்தும் குறித்துக் கொள்ள முடியும். பொது அறிவு சார்ந்ததாகவும் இருக்கும், கட்டுரையாகத்துக்கும் பயன்படுவதாக இருக்கும். அதேவேளை கிரகித்தல் என்பதில் மிகப்பெரிய தேர்ச்சி திறன்களை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆர்வமுடையவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இலங்கை மத்திய வங்கியினுடைய இணையதளத்துக்கு போங்க, அங்க வெளியீடுகள் என்பதற்குள்ள போய் பாருங்க. செயலாற்றுகை அறிக்கை, பொருளாதார மீளாய்வு அறிக்கை என்று சொல்லி இருக்கும். அந்த பகுதியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள இயலும். இதுல தரப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் எவையும் புனையப்பட்டவை அல்ல. இந்த வினாத்தாளில் இருக்கக்கூடியவை எல்லாமே சரியானவை. சரிதானே? அரசாங்க அறிக்கைகள்ல இருந்து பெறப்பட்ட தகவல்கள். சரி, அப்ப இந்த பகுதியில சொல்லப்படுகிற விடயங்களை ஒன்றொன்றாக நாங்கள் பார்த்து கொண்டு வருவோம். இப்ப நாங்கள் கீழே விடைக்கு போறது மட்டும் எங்களோட நோக்கம் இல்லை என்று நாங்கள் அடிக்கடி சொல்றோம். இந்த 5 கேள்விக்கும் படியே சொல்வது மட்டும் நோக்கம் அல்ல, இந்த உரைப்பகுதியை புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியை செய்யும். இங்கு இலங்கையில் 2021 பிற்பகுதியிலிருந்து உணவு விலைகள் அதிகரிக்க தொடங்கி 2021 பிற்பகுதியிலிருந்து உணவு விலைகள் அதிகரிக்க தொடங்கி 2022 மிக உயர்வாக அவை காணப்பட்டன என்கிற விடயத்தை முதல் சொல்றேன். 2021 இறுதியில் இருந்து உணவு விலைகள் அதிகரிக்க தொடங்கினது. 2022 அந்த காலப்பகுதியில பிற்பகுதியில உணவு பணவீக்கத்தில் வீழ்ச்சி அவதானிக்கப்பட்ட போதும் என்றால் விலை குறைஞ்ச கருத்தில் ஏனே நீங்கள் அதை மாறி புரிந்து கொள்ள மாட்டீங்கள். உணவு பணவீக்கம் இருந்த ரேட்டை விட கொஞ்சம் ரேட் மாறி இருக்குமே தவிர விலைகள் உயர்வாகத்தான் இருந்தன. 2022 உணவு விலைகள் உயர்வாக இருந்தமைக்கு அல்லது உணவு விலைகள் அதிகரித்தமைக்காக உரையாசிரியர் காரணங்களாக இவற்றை சொல்லுகிறார். யார் எனக்கு பதிலளிக்க இயலும்? ரெண்டாயிரத்தி 2022 உணவு விலைகள் உயர்வாக இருந்ததற்கு ஜானோ பேசுங்க பாப்பா. ஒன்று சார், நெருக்கடிகள் தோன்றிய நிரம்பல் சடங்கில் ஏற்பட்ட இடையூறுகள். அடுத்தது கடுமையான வளங்கள் பற்றாக்குறை குறைபாடுகள். சரி பாப்போம். ஹெல்மி, உங்களோட பதிலை சொல்லுங்க பாப்போம். சொன்னதான் சார். ஓகே, பாஸ்கரன். நெருக்கடி தோன்றிய நிரம்பல் சடங்கு இடையூறுகள், மற்றது 2வது கடுமையான வளங்கள் பற்றாக்குறை. அந்த 2 தான். ஹப்ராத். சார், நிரம்பல் இடையூறுகள், மற்றது உயர்ந்த செலவுகள். உயர்ந்த செலவு, உற்பத்தி உயர்ந்த செலவு, உள்நாட்டு உணவு உற்பத்தி தொடர்பாக ஏற்பட்ட உயர்வான செலவு. அங்க
ரெண்டு விஷயத்தை சொல்லுகிறார். ஒன்று, நிரம்பல் சங்கிலி இடையூறுகள் என்பதனுடைய கருத்து வெளியிலிருந்து வரக்கூடிய சப்ளை செயின் டேமேஜா போயிட்டு என்ன, அது இன்டரப்டா போனது. அடுத்தது பாத்தீங்கன்னா கடுமையான வளங்கள் பற்றாக்குறைபாடுகளினால் உள்நாட்டு உணவு உற்பத்திகளில் ஏற்பட்ட வீழ்ச்சியுடன் இணைந்து காணப்படும் உயர்ந்த செலவு. இது என்னென்னால் உணவு உற்பத்திக்கான வளங்கள்களுக்கு தானே உள்ளீடுகள், அவற்றினுடைய குறைபாட்டினால உள்நாட்டு உணவு உற்பத்தியில வீழ்ச்சியும் காணப்பட்டது. அதே வேளை அதுக்கான உற்பத்தி செலவும் அதிகரித்தது. அப்ப குறைந்த அளவில் உற்பத்தி நடக்குது, அதுக்கு செலவும் கூடவாக இருக்குது. அப்ப சுருக்கமாக சொன்னா உள்நாட்டு உணவுப் பொருள் உற்பத்தியின் விலையும் கூடிட்டு, வெளிநாட்டில இருந்தும் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, உள்நாட்டு பொருட்களினுடைய உற்பத்தி செலவு அதிகரித்தது. இப்ப ரெண்டு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு அவர் சொல்லுகிற காரணங்களை நாங்கள் அந்த விளக்கத்தை பார்த்தீங்கன்னா 2021 இந்த பிற்பகுதியில் அதிகரிக்க தொடங்கியது என்று சொல்லி 2020 22.1 இருந்தது, 2021 9.2 இருந்தது, 2022 செப்டம்பர்ல டொப்புக்கு போயிட்டு முதல் 2 ஆண்டுகளோடு ஒப்படைக்க 2022 மிகவும் மோசமான ஒரு ஆண்டாக இருந்தது என்று சொல்லி சொல்லுகிறேன். அடுத்தது இந்த பகுதியை கொஞ்சம் யார் சரி விளங்கி கொண்டு அடுத்த பகுதியை பாருங்க. பணவீக்கத்தில் ஏற்பட்ட உயர்வு வீட்டுத்துறையினரின் உண்மை வருமானத்தில் கணிசமான தேய்வினை ஏற்படுத்திய வேளையில் குறிப்பாக வாழ்வாதாரங்கள் இழக்கப்பட்டமையின் மூலம் நெருக்கடிகள் வீட்டுத்துறையினரின் சுமையினை பெரிதாக்கியமையினால் முறைசாரா துறையினரின் வாழ்வாதாரங்கள் இழக்கப்பட்டன. இந்த பகுதியின் சமரியை சாதாரணமா புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி யாரும் சொல்லுவீங்க? இந்த பகுதியினுடைய சாராம்சத்தை சுருக்கமா யாராவது? ஹில்மி, ஓகே பேசு. மெய் வருமானம் குறைவாண்ட சார், எங்களோட கொள்வனவு சக்தி ஆற்றல் குறை காரணமாக ஒரு 100 ரூபா கொண்டு நாங்கள் போன வருஷம் 1 கிலோ அரிசி வாங்கலாம்டா, அதே 100 ரூபா கொண்டு இப்போது எங்களுக்கு 1/2 கிலோ தான் வாங்கலாம்டா. எங்களோட கொள்வனவு ஆற்றல் குறைஞ்சிருக்கு. இதன் மூலமாக எங்களோட குடும்ப சுமை அதிகரிக்குது, அதனால எங்களோட வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாரு. கரெக்ட். அதுல 2 விடயங்கள். ஒட்டு மொத்தமா ஹவுஸ் ஹோல்டாரு வீட்டுத்துறையினர். வீட்டுத்துறையினர்ங்கிறது பொருட்களை வாங்குபவர்கள் எல்லோரும் வீட்டுத்துறையினர், அப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும். பொருட்களை விற்பவர்கள் எல்லோரும் நிறுவனத்துறையினர், பொருட்களை வாங்குபவர்கள் எல்லோரும் வீட்டுத்துறையினர். அப்ப இங்க வீட்டுத்துறையினருடைய உண்மை வருமானத்தில் கணிசமான தேய்வு ஏற்படுது. கணிசமான தேய்வு என்று சொல்றாங்க. அந்த உண்மை வருமானத்துல கணிசமான தேய்வு என்பது ஏற்கனவே நண்பர் கில்மி சொன்னது போல, இப்போ ஒரு ஆளுக்கு நாளாந்த வருமானம் 2000 ரூபாவாக இருந்தது என்று வச்சுக்கொள்ளும். இப்போ அவருக்கு அரிசி 200 ரூபா வித்திருக்கமாக இருந்தால் அவர் 10 கிலோ அரிசி வாங்குவார். அந்த காலத்துல அவர் 10 கிலோ அரிசியை வாங்கக்கூடியதாக இருந்தது. திடீரென்று அரிசியினுடைய விலை 400 ரூபாவுக்கு அதிகரித்தால், அப்படித்தான் இங்க சொல்லியிருக்காங்க, 94.9% என்று ஏறத்தாழ 2 மடங்காக அதிகரித்து. இப்போ 200 ரூபாய் அரிசியை விற்கிற போது அவர் 10 கிலோ வாங்குவார். இப்போது 400 ரூபாய் ஆயின உடனே அவருடைய அரிசி வாங்கக்கூடிய சக்தி, சம்பளம் மாறாவிட்டாலும் 5 கிலோ அரிசி தான் வாங்கலாம். அவர்களுடைய கொள்வனவு ஆற்றல் என்பது ஏறத்தாழ பாதியாக குறைந்து விட்டது. வீட்டுத்துறையினர் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தி முன்னர் வாங்கியதை விட இப்பொழுது அரைவாசியான அளவை தான் வாங்கக்கூடியதாக இருக்கிறது. இதுல இன்னொரு விடயம் ஒன்று சொல்லுகிறாங்க. இந்த வீட்டுத்துறையினருடைய வாழ்வாதாரங்கள்ல ஏற்பட்ட மாற்றம், குறிப்பாக முறைசாரா துறையினருடைய வாழ்வாதாரங்கள் இழக்கப்பட்டது. வீட்டுத்துறையினருடைய சுமையை பெரிதாக்கியதால் பொதுவாக மக்களினுடைய சுமை அதிகரித்து போச்சு. அவர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய முடியாமல் முன்னர் இருந்த அதே வருமானத்தை கொண்டு, வருமானம் மாறாம இருந்தால் கூட அவர்கள் முதல் நிறைவு செய்தவற்றின் அரைவாசியை கூட அவர்களால் நிறைவு செய்ய முடியாமல் இருந்தது. இப்போ இந்த கூலி கால் பிடிக்கிற வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. முறைசாரா துறையினர் என்பவர்கள் வீட்டுத்துறை செழிப்பாக இருக்கிற போதுதான் அவர்களுக்கு வாழ்வாதாரம் இருக்கு. வீட்டுத்துறையினர் என்பது சாதாரணமாக மக்கள், ஒவ்வொரு வீட்டையும் குறிக்கும்.
பொருட்களை கொள்வனவு செய்கிற ஒவ்வொருவரும் வீட்டுத்துறையினர் தான். அப்ப வீட்டுத்துறையினருடைய வாழ்வாதாரம் அல்லது அவர்களுடைய வருமானம் செழிப்பாக இருக்கிற போதுதான் அவர்கள் கூலி வேலைக்கு ஆள் பிடிப்பார்கள். இப்ப முறை சார்ந்த துறையினரை பொறுத்தவரையில அவர்கள் பதிவு செய்யப்பட்டவர்கள், அவர்களை வேலையிலிருந்து திடீரென நிறுத்த முடியாது, சில நெருக்கீடுகள் இருக்கும். அந்த காலத்துல அரசு சட்டங்களும் இருந்தது. இந்த கொரோனா அந்த மாதிரியான நெருக்கீடுகள் போன்றவை வந்த போது கூட அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேணும் என்று சொல்லி அது தொழில் திணைக்களம், அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் போன்றவை அதை அவதானித்துக் கொள்ளும். ஆனால் இவர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். முறை சாராத துறையினர் அப்படி இல்லை, அதே வேலையை கூப்பிட மாட்டேன் மக்கள். அதை பர்டிகுலரா சொல்லியிருக்கார் பாருங்க. இங்கு உண்மை வருமானத்தில், வீட்டுத்துறையினருடைய உண்மை வருமானத்தில் கணிசமான தேவை ஏற்படுத்திய வேளையில் குறிப்பாக வாழ்வாதாரங்கள் இழக்கப்பட்டமை மூலம், வாழ்வாதாரங்கள்னா அவர்களுடைய தொழில் முயற்சிகள், வருமானங்கள் என்ன இழக்கப்பட்டமையின் மூலம் நெருக்கடிகள் வீட்டுத்துறையினரின் சுமையினை பெரிதாக்கியமையினால் முறைசாரா துறையினரின் வாழ்வாதாரங்கள் இழக்கப்பட்டன. முறைசாரா துறையினருக்கு தொழிலே இல்லாம போயிட்டு. சரியா? அதுக்கு பிறகு முறைசாரா துறை தொழில் நிலையில் 58.4%, வறுமை மட்டத்தில் 14.3% வகை கூறுவதனால் இந்த முறைசாரா துறையினர் என்று சொல்லுகிறவர்கள் மொத்தமாக தொழில் புரிபவர்கள் 58.4% இருக்கிறார். வறுமையில இவர்கள் 14, வறுமையில் உள்ள மக்களில் இவர்கள் 14.3% அவர்கள்தான் பங்களிக்கிறார்கள். வாழ்வாதாரம் வகை கூறுவதனால் வாழ்வாதாரம், பொருளாதார உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து நிலை என்பன குழப்ப நிலையின் மீது சாத்தியமான விளைவுகளை கணிசமான அளவில் ஏற்படுத்தும். இந்த குழப்ப நிலை இவர்கள் மீது கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதார பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து நிலை போன்றவற்றின் மீது சாத்தியமான விளைவுகள் என்ற ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுங்கள், கணிசமான அளவில் ஏற்படுத்தும். இது வீட்டுத்துறையினரின் நெருக்கடி காலத்தில் மாற்று ஏற்பாடுகளை பின்பற்றுவதன் மூலம் நிலைமைகளை சமாளிப்பதற்கு நிர்பந்திக்கும். அப்ப இங்கு வீட்டுத்துறையினர் நெருக்கடி காலத்தில் மாற்று ஏற்பாடுகளை பின்பற்றுவதற்கு அவர்களை நிர்பந்திக்கிறது. அதன் மூலமாக அவர்கள் நிலைமைகளை சமாளிப்பதற்கு நிர்பந்திக்கிறது. எது நிர்பந்திக்கிறது? அவர்களுடைய வாழ்வாதாரம் இழக்கப்பட்டது, உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து நிலை என்பவை பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக அவர்களுடைய வாழ்வாதாரம் இழக்கப்பட்டது அல்லது அவர்களுடைய கொள்வனவு சக்தியில ஏற்பட்ட பாதிப்பு. பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான ஆற்றல் அவைக்கு அரைவாசியா போயிட்டு, சில பேருக்கு அது இல்லாமலே போயிட்டு. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நெருக்கடி காலத்தில் மாற்று ஏற்பாடுகளை பின்பற்றுவதற்கு அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள். அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டது தொடர்பாக ஒரு ஆய்வு செய்திருக்கிறோம். 2137 குடும்பங்களை, 9 மாகாணங்களிலும் உள்ள 2137 குடும்பங்களை உள்ளடக்கி ஒரு அளவீடு ஒன்று சேவை ஒன்று செய்திருக்கிறோம். உலக உணவு நிகழ்ச்சி திட்டம், கணனியினால் உதவப்பட்ட தொலைபேசி நேர் விளம்பல் ஊடாக தொடர்பு கொண்டு சேகரிக்கப்பட்ட தரவு சேகரிப்பு அணுகுமுறையின்படி வீட்டுத்துறை நாட்டின் உணவு பாதுகாப்பு நிலைமையினால் 2022 இறுதியில் பாதிக்கப்படக்கூடியதாக இருந்ததுடன் குடித்தொகையில் 68% உணவின் அளவினை மட்டுப்படுத்துதல், உணவின் எண்ணிக்கையினை குறைத்தல், முன்னுரிமை குறைந்த உணவுகளில் தங்கியிருத்தல் என்பவற்றுக்கு ஊடாக தமது உணவினை சமாளிக்கும் உபாயங்களை பின்பற்றினர். இதுல இருந்து அவர்கள் மாற்று ஏற்பாடுகளை பின்பற்றினார்கள் என்று சொல்லுகிற போது அந்த மாற்று ஏற்பாடுகளை கீழே விளங்கப்படுத்துகிறார்கள். 68% எவ்வாறான ஏற்பாட்டை பின்பற்றியிருக்கிறார்கள். உணவின் அளவை மட்டுப்படுத்துதல், உணவின் எண்ணிக்கையினை குறைத்தல், முன்னுரிமை குறைந்த உணவுகளில் தங்கியிருத்தல் என்பன ஊடாக தமது உணவினை சமாளிக்கும் உபாயங்களை பின்பற்றினர். அதேவேளை 40% குடித்தொகையினர் கல்வி மற்றும் சுகாதாரம் மீதான செலவிடலை குறைத்து கொண்டமையின் மூலம் அவர்களது அடிப்படை வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்த வேண்டியவர்களாக இருந்தார்கள். அப்ப இங்க 2 விதமாக அவர்கள் மாற்று வழிமுறைகளை பின்பற்றியமை தொடர்பாக பேசப்பட்டிருக்குது. அப்ப 68 40 கூட 108 வருதுன்னு நீங்க யோசிக்க தேவையில்லை. 2 உபாயத்தையும் பின்பற்றியவர்களும் இருப்பார். சாப்பாட்டை குறைச்சு, படிப்பையும் குறைச்சு, டியூஷனுக்கு போறதை நிப்பாட்டி, பிரைவேட்டுக்கு மருந்துக்கு போறதில்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் தார மருந்து போடுறது, இந்த மாதிரியாக 2 வழிமுறையும் பின்பற்றியவர்களும்
இருப்பார்கள். இப்ப இங்க 2 வழிமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கு. ஒன்று உணவு சார்ந்த மட்டுப்படுத்தல்கள், இரண்டாவது ஏனைய தேவைகளை அல்லது ஏனைய சேவைகள் பெறுவதை மட்டுப்படுத்தி உணவை பெற்றுக்கொள்வது என்கிற 2 வழிமுறைகளை அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். ஒன்று உணவு சார்ந்த மட்டுப்பாடு, உணவின் அளவை குறைச்சிருக்கணும், எண்ணிக்கையை குறைச்சிருக்கணும், முன்னுரிமை குறைந்த உணவுகள் என்றால் தரம் குறைஞ்ச விலை குறைஞ்ச இந்த மாதிரியான உணவுகளை பயன்படுத்தி இருக்கணும். இந்த மாதிரியாக உணவை சமாளிக்கிற உபாயம். அடுத்த 40% ஆக்கள் கல்வி சுகாதாரம் போன்ற செலவுகளை குறைத்து கொண்டு இதை செய்திருக்கிறார். 2 விதமான வழிமுறைகளை அவர்கள் பின்பற்றினார்கள் என்று சொல்லப்படுது. சரி, அப்போ இறுதியாக இது நீண்ட கால ஊட்டச்சத்து நிலைமைகளையும் நலனோம்புகைகளையும் பாதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய விளைவு உடனடியாக நிறைவு பெறாது, இது நீண்ட காலம் தொடர. ஏனென்றால் அந்த 2 வருஷ காலப்பகுதியில் அவர்கள் சரியான உணவை உட்கொள்ளவில்லை அல்லது சுகாதார வசதிகளை பெற்றுக்கொள்ளவில்லை, கல்வியை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் எதிர்காலத்தில் ஊட்டச்சத்து மற்றும் நலனோம்புகை சார்ந்த பாதிப்புகள் தொடரத்தான் இருக்குது என்பது போல இந்த உரைப்பகுதியில் விளங்கப்படுத்தி இருக்கிறார். நான் நினைக்கிறேன் நீங்களும் சரியான வகையில் விளங்கி கொண்டிருப்பீர்கள். இப்போ ஒரு 5 கேள்வி இருக்கு. இந்த 5 வினாக்களை நாங்கள் மதிப்பிடுவோம். சரிதானே? இப்போ நான் புதிதாக இணைந்த பிள்ளைகளுக்கு திரும்ப சொல்லுகிறேன், இவ்வளவு நேரம் எடுத்து இப்படியெல்லாம் நாங்கள் பார்க்கறது இல்லை. வளமையா எப்படி பார்க்க வேணும் என்கிற வழிமுறைகளை நான் கணித பிள்ளைகளோடு பகிர்ந்திருக்கிறேன். நீங்கள் உரைப்பகுதியை ஒரு தடவை வாசிக்க வேணும், உங்களுக்கு விளங்குதான்னு பார்க்க வேணும். ஒரு தடவையில விளங்க இல்லை என்றால் திரும்ப இன்னொரு தடவை வாசிக்கலாம். வாசித்த பிறகு கேள்வியை பார்க்க வேணும், பார்த்துட்டு திருப்பி பந்தியை வாசிக்கலாம். ஒரு கேள்வியா பார்த்து பந்திக்குள்ள போறது இல்லை. நான் இதுல இவ்வளவு தூரம் நேரம் எடுத்து விளங்கப்படுத்துறது நோக்கம், நீங்கள் தரப்படக்கூடிய உரைப்பகுதிகளை அதனுடைய சொல்ல புரிந்து கொண்டு அப்படியே நகரக்கூடியதாக இருக்க வேணும் என்பதற்காக நான் கடந்த சேலமருளையும் அவ்வாறு சில விடயங்களை சொல்லி தந்திருந்தேன். உதாரணத்துக்கு போட்டி குறைந்த கைத்தொழில்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டால் இதை சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், பொருளியலை ஒரு பாடமாக கற்றவர்கள், பொருளியல் சிறப்பு பட்டதாரிகளாக இருக்கிறவர்கள் கூட அந்த வார்த்தையை புரிந்து கொள்வதில் ஒரு மட்டுப்பாடு இருக்கிறத நான் அவதானித்திருக்கிறேன். போட்டி குறைந்த கைத்தொழில்கள், போட்டி மிக்க கைத்தொழில்கள் என்று சொல்லப்பட்டால் இதனுடைய கருத்து, போட்டி குறைந்த கைத்தொழில்கள் என்றால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த கைத்தொழில்களுக்கு போட்டி இல்லை, இவர்களுக்கான பதிலீட்டாளர்கள் இல்லை, ஆகவே இவர்களுக்கு சந்தையில நல்ல வாய்ப்பு இருக்கிறது தான் இது கருதுக்குது போட்டி குறைந்த கைத்தொழில்கள். போட்டி குறைந்த என்பதை விட போட்டி தன்மை குறைந்த கைத்தொழில்கள், போட்டி குறைந்த அல்ல அந்த வார்த்தை, போட்டி தன்மை குறைந்த கைத்தொழில்கள் என்று சொல்லுகிற போது அவர்கள் அப்படி புரிந்து கொள்கிறார்கள். அதே போல போட்டித்தன்மை அதிகமான கைத்தொழில்கள் அல்லது போட்டித்தன்மை மிக்க கைத்தொழில்கள் என்றால் அவர்களுக்கு நிறைய போட்டியாளர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் சந்தையில பிரச்சனையை எதிர்நோக்குகிறார்கள் என்பதாக புரிந்து கொள்கிறார்கள். இப்ப நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கி வச்சுக் கொள்ளுங்க, இந்த போட்டித்தன்மை என்கிற வார்த்தையினுடைய பொருள், ஒரு நிறுவனம் குறைந்த விலையில அல்லது நியாயமான விலையில தரமான பொருட்களை தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் என்றால் அது போட்டித்தன்மை மிக்கது என்று பொருள் கொள்ளவும். ஒரு நிறுவனம் குறைந்த விலை அல்லது நியாயமான விலையில மிகவும் தரமான பொருட்களை ஒன் ஷாட்ல கொடுத்துட்டு நிப்பாட்டுறது இல்லை, நீண்ட நாட்களுக்கு விநியோகிக்கக்கூடிய வல்லமையை கொண்டிருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் போட்டித்தன்மை மிக்க கைத்தொழில். அப்ப அது நல்லது என்றதான் கருத்து. அது சந்தையில பலமாக இருக்கு, சந்தையில அது ஒரு யாம்பவானாக இருந்தால் அது போட்டித்தன்மை மிக்க. போட்டித்தன்மை குறைந்த கைத்தொழில் என்றால் அவருடைய விலை கூட, தரம் கொஞ்சம் மட்டுப்பாடு, அவருடைய விநியோகம் இடைக்கிட தடைப்படும், ஆகவே அவர் சந்தையில பலமாக இருக்க மாட்டார், சந்தையில அவருக்கான வரவேற்பு குறைவாக இருக்கும். இப்படியாக நாங்கள் இந்த பயிற்சியின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியது, இந்த சொற்களினுடைய
உள்ளார்ந்த அர்த்தம் என்ன, அதனுடைய பொருள்கோடல் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நான் கடந்த செயலமர்களிலும் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன், திரும்பவும் நான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். இந்த அண்மையில திட்டமிடல் சேவையினுடைய பெறுபேறுகள் வெளியாகி இருக்கிறது. பல பேரை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு திட்டமிடல் மற்றும் விடய ஆய்வு என்கிற 2 வினாத்தாள்களுக்கான புள்ளிகள் மிக உயர்வாக இருந்த போதும் கிரகத்திலே 50 அல்லது அதை அண்மித்த புள்ளிகளைத்தான் பெற்றிருக்கிறார். அவ்வாறு பெற்றவர்களுடைய பிரதானமான ஒரு கூற்றாக இருந்தது, தமிழில் இந்த விடயத்தை கற்றுக் கொடுப்பதற்கான வளவாளர்கள் இல்லை, பொருத்தமான வளவாளர்கள் இல்லை. அவர்கள் தமிழ் மொழி சார்ந்த விடயங்களைத்தான் கிரகித்தல் என்று தங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். சாதாரண பரீட்சையில சுருக்கம் எழுதுவதைத்தான் கிரகித்தல் என்பதாக புரிந்து கொண்டோம் என்று சொல்லி அதை முழுக்க என்னால் அந்த கூற்றை ஏற்றுக்கொள்ள முடிய இல்லை. சரிதானே, இப்ப நான் அதை ஆம் என்று ஏற்றுக்கொண்டால் என்னையும் சேர்த்து அந்த குற்றச்சாட்டு சுமத்தப்படுவதாக இருக்கும். என்னிடம் கற்ற சகோதரர்கள் 80 வரையிலான புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். ஆகக்கூடியது 80 பெற்றிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த வரையில் அதை விட அதிகம் யாரும் பெற்றிருப்பார்களோ தெரியவில்லை. தெரிவு செய்யப்பட்ட சிங்கள மொழியிலான சகோதரர்கள் 88 புள்ளிகள் பெற்றிருக்கிறார்கள் கிரகித்தல். அந்த வினாத்தாள் இதுல இருப்பது போல ஒரு வினாத்தாள், 50 வினாக்கள் கொண்ட 2 மணித்தியால ஒரு வினாத்தாள். அந்த 2 மணித்தியாலங்கள்ல 50 புள்ளிகளுக்கு விடையளித்தல் என்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. ஆனால் அவர்களுக்கு 88 வந்திருக்குது என்றால் அதனுடைய அர்த்தம் 44 வினாக்களுக்கு சரியாக விடையளித்திருக்கிறார்கள். இப்ப குறிப்பாக சிங்கள மொழி வளவாளராக இருக்கிற நண்பர் அசேன் அவர்கள், அவர்கிட்ட 2 வருஷமா தொடர்ச்சியா படித்த பிள்ளைகள் இருக்குது. அந்த விடயங்களை அந்த காலப்பகுதியில பரீட்சை முடிவடைந்த பின்னர் அந்த வினாக்களை அவர் ஏற்கனவே கற்பித்து விட்டார் என்பது போன்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. இந்த பரீட்சையில வந்த பல வினாக்கள் அவர் ஏற்கனவே பயிற்சி வினாத்தாளில் வழங்கிய வினாக்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது, அல்லது அதுபோல வினாக்கள் இருக்கிறது என்று சொல்லி அப்படி வாரதுக்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பாக இலங்கை மத்திய வங்கியினுடைய செயலாற்றுகை அறிக்கையினை பயன்படுத்தி அவர்கள் வினாத்தாளை தயாரிப்பார்களாக இருந்தால், நாங்கள் அந்த 4 அத்தியாயத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா உரைப்பகுதிகளின் மீதும் கவனம் செலுத்தி தொடர் பயிற்சிகள் செய்திருப்போமாக இருந்தா, 1 வருஷம் படிச்சிருப்போமாக இருந்தா அதை தாண்டி கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தானே. சரி, எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஓரளவுக்கு நான் அது சார்ந்த பங்களிப்பு செய்திருந்தேன். 80 புள்ளிகளை பெற்றதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அது தவிர அவர்களுடைய தனிப்பட்ட திறமைகளும் காரணம். இது ஏன் நேரம் ஒதுக்கி சொல்லுகிறேன்டா, படிப்பிக்கிறதுக்கு பதிலாக நீங்க இப்படி எல்லாம் ஏன் கதைச்சு கொண்டிருக்கிறீங்க? சரிதானே. அப்போ ஏன் அப்படி சொல்லுகிறேன்னா, நீங்கள் உங்களுடைய சுயமான கற்றலையும் தேடலையும் அதிகரிக்க வேணும். திரும்ப வெறும் கவலைகளை பகிர்வதால எந்த பயனும் இருக்கிறது இல்லை. தயவு செய்து தமிழ் மொழியும் இலக்கியமும் வினாத்தாளாக இதை புரிந்து கொண்டு நீங்கள் செயற்பட வேண்டாம். ஒரு சகோதரர் சொல்லியிருக்கார், ஜெகஜிம்மன் கிளாஸ் வரும் வரைக்கும் அப்படித்தான் தானும் யோசிச்சிருந்தேன்னு சொல்லி. தேங்க்யூ. இப்ப என்னாலும் அப்படி யோசிக்காம இருக்கிறீங்க. சரி, இப்ப நாங்க இந்த வினாக்களுக்கு விடைகளை தேடிக்கொள்வோம் பிள்ளைகள். இலங்கையில் 2021-22 உணவு விலைகள் மிக உயர்வாக காணப்பட்டதனை 2 காரணிகள் தூண்டின என உரையாசிரியர் அடையாளம் காட்டுகிறார். யாராவது சொல்ல? ஆம் என்றால் என்ன எப்படி விடையளிக்க வேணும்னு சொல்லுவோம். இல்லை என்பதை தெளிவாக தெரியும் வகையில கொஞ்சம் சரிச்சே வெட்டுக்க. கீழே கூட போடுறீங்களா வெட்டுறீங்களா ஆண்டு விளங்காம இருக்காம சரிச்சே வெட்டுங்க. 2022 பிற்பகுதியிலிருந்து உணவு பணவீக்கத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டமை காரணமாக 2022 உணவு விலைகள் உயர்வடைந்தன. இல்லை. உணவு பணவீக்கத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டதன் காரணமாக விலைகள் உயர்வடைந்தன என்று சொல்லுகிறதாலதான் இல்லை என்று சொல்லுகிறோமா? உணவு பணவீக்கத்துல வீழ்ச்சி ஏற்பட்டது, ஆனாலும் உணவு விலைகள் உயர்வடைந்தன என்ற எங்களுக்கு தெரியும். இப்ப பணவீக்கம் வீழ்ச்சி அடைகிறது என்பது விலை வீழ்ச்சி அடைவதை குறிக்காது, விலை அதிகரிக்கும் வீதம் குறைவதை குறிக்கும். இப்ப பிள்ளைகளுக்கு அந்தபடியே நான் ஆரம்பத்திலேயே விளங்கப்படுத்தி இருக்கிறேன். பணவீக்கத்தில் வீழ்ச்சி ஏற்படுதல் என்பது விலை குறைவு அல்ல, விலை அதிகரிப்பதன் வேகம் குறைவதை குறிக்கும். அப்ப
அப்ப இங்கு இல்லை, விலைகள் உயர்ந்திருந்தன சரி, ஆனால் உணவு பணவீக்கத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டமை காரணமாக விலை உயர்வடைந்ததா என்றா இல்லை. அப்ப ஆம் என்பதை வட்டி விடும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். வீட்டுத்துறையினரின் மெய் வருமானம் மற்றும் பணவீக்கத்தில் ஏற்படும் மாற்றம் என்பவற்றுக்கிடையில் நேர்கணிய தன்மை வாய்ந்த காரிய காரண தொடர்பு காணப்படுகிறது. இல்லை. எப்படி சொல்றீங்க? எதிர்கணிய எதிர்கணிய காரணம் எதிர்கணிய காரணாரியம் காரிய காரண தொடர்பு சார். இங்க காரிய காரண தொடர்பு சரியானது. ஏனென்றால் பணவீக்கத்தில் ஏற்படும் மாற்றம் காரணமாக மெய் வருமானம் மாற்றம் அடைகிறது. அப்ப காரணம் இங்கு பணவீக்கத்தில் ஏற்படும் மாற்றம், அதன் விளைவு அதைத்தான் நாங்கள் காரியம் என்று சொல்றாங்க. அது வீட்டுத்துறையினரின் மெய் வருமானத்தில் ஏற்படுகிற மாற்றம். வீட்டுத்துறையினரின் மெய் வருமானத்திற்கும் பணவீக்கத்திற்கும் இடையில் காணப்படுவது காரிய காரண தொடர்பு. அது சரி, விளங்குதா? வீட்டுத்துறையினருடைய மெய் வருமானம் காரியமாக இருக்கிறது, பணவீக்கம் காரணமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஒழுங்குல சொல்லப்பட்டால் அது காரிய காரண தொடர்பு. மறுவளமாக பணவீக்கத்தில் ஏற்படும் மாற்றம் மற்றும் வீட்டுத்துறையினரின் மெய் வருமானம் என்பவற்றுக்கிடையில் என்ன தொடர்பு என்று கேட்கப்பட்டால் அப்போது நாங்கள் காரண காரிய தொடர்பு என்று சொல்லுவோம். பணவீக்கம் முன்னுக்கு சொல்லப்பட்டு வீட்டுத்துறையினருடைய மெய் வருமானம் அடுத்ததாக சொல்லப்படுமாக இருந்தால் அப்போது அது காரண காரிய தொடர்பாக இருக்கும். இங்க காரிய காரண தொடர்பு சரியாகத்தான் இருக்கு. ஆனால் பணவீக்கத்தில் ஏற்படுகிற மாற்றம் பணவீக்கம் அதிகரிக்குமாக இருந்தால் மெய் வருமானம் குறையும். ஆகவே எதிர்கணிய தொடர்பு இங்கு இல்லை என்பதுதான் நாங்கள் இதை நிராகரிக்கிறது காரணம். நேர்கணிய தன்மை வாய்ந்தது அல்ல, எதிர்கணிய தன்மை வாய்ந்த காரிய காரண தொடர்பு காணப்படுது. அப்ப காரிய காரண தொடர்பு சரியாக இருக்குது, நேர்கணிய தன்மை தவறாக இருப்பதனால இல்லை என்ற விடையை கொடுக்கிறோம். ஆம் என்பதை வட்டி விடு. வாழ்வாதாரம் உணவு பாதுகாப்பு இழக்கப்பட்டமை காரணமாக வீட்டுத்துறையினர் நெருக்கடி காலத்தில் இருவகையான மாற்று ஏற்பாடுகளை பின்பற்றுவதன் மூலம் நிலைமைகளை சமாளிப்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டனர். இல்லை என்று சொன்ன சகோதரன் யாரு? அவங்களை சொல்லுங்க பாப்போம். என்னன்னு சொல்லுங்க. எண்ணிக்கையினை குறைத்தல், குறைந்த முன்னுரிமை குறைந்த உணவை தங்கியிருத்தல், அது மட்டுப்படுத்தல் அது ஒரு வகையா 3 வகையாக இருக்கு. அதுக்கு பிறகு சொல்லியிருக்காங்க 40% குடித்தொகையினர் கல்வி மற்றும் சுகாதாரம் மீதான செலவிடலை குறைத்து கொண்டமையின் மூலம் அவர்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்த வேண்டியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி அது ஒரு வகை சார். மற்றது உணவு மாற்றம் ஒரு வகை சார். 2 வகை சார். இந்த 68% தங்களுடைய உணவு சார்ந்து மாற்று ஏற்பாட்டை செய்து கொண்டார்கள். 2வது வகையினர் கல்வி மற்றும் சுகாதாரம் மீதான செலவை குறைத்து தப்பி பிழைத்துக் கொண்டார்கள். அப்ப 2 வகையாக சொல்லப்பட்டு கொண்டு உணவு சார்ந்த மட்டுப்படுத்தல், 2வது ஏனைய சேவைகள் சார்ந்த மட்டுப்படுத்தல். விளங்கிச்சா ஹஃப்ராத்? முதலாவது வகை 3 விதமான விடயங்களை பேசுகிறார்கள். அது உணவை அவர்கள் குறைத்து கொண்டார்கள், சாப்பாட்டை இறக்கி பிடிச்சினம். மற்ற ஆக்கள் 2வது வகையான ஆக்கள் கல்வி சுகாதாரம் போன்றவற்றை குறைத்து கொண்டார்கள் என்று 2 வகையாக சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? சொல்லுங்க. 2 வகையானதுதான். 2 வகையானதுதான். 2 வகையினர் இல்லையே. 2 வகையான மாற்று ஏற்பாடுகள். வீட்டுத்துறையினர் 2 வகையான மாற்று ஏற்பாடுகளை செய்தார்கள். அதுல ஒரு ஏற்பாடு, ஒரு தொகுதியாக்கள் தங்களுடைய சாப்பாட்டை கட்டுப்படுத்தி கொண்டார்கள். அது ஒரு வகையான மாற்று ஏற்பாடாக நாங்கள் எடுக்கலாம். அடுத்த இன்னொரு வகையான ஆக்கள் 40% ஆக்கள் மற்ற சேவைகளை குறைத்து கொண்டு தங்களை காப்பாற்றி கொண்டார்கள் என்கிற விதமாக இதை புரிந்து கொள்கிறோம். 2 வழிமுறைகள் அங்க பின்பற்றப்பட்டு கொண்டு சாப்பாட்டை கட்டுப்படுத்துவது, 2வது ஏனைய சேவைகளை பெறாமல் கட்டுப்படுத்துவது என்பதாக விளங்கும். நான் சொல்ற விளங்க அது 2 வகையினர் தானே சார்? 2 வகை அப்படி
இரு வகையினர் இரு வகையார் இரு வகையினர் என்று சொல்லுகிறது. அப்ப நாங்கள் அதுல பெர்சன்டேஜ் டிஃபரெண்ட் இல்ல, அது சரி. நீங்களோட அந்த கேள்வி எனக்கு விளங்குது. இரண்டு வகையினர், இரண்டு வகையான என்று சொல்லி, உண்மையில இங்க வீட்டுத்துறையினர் என்பவர்கள் ரெண்டு வழிமுறைகளை பின்பற்றி இருக்கணும். அந்த வீட்டுத்துறையில ஒரு 68% ஆக்கள் ஒரு வழிமுறையை பின்பற்றி இருக்கணும், 40% ஆக்கள் இன்னொரு வழிமுறையை பின்பற்றி இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த வீட்டுத்துறையினர் பின்பற்றிய விடயங்கள்ல இரண்டு வகையான வழிமுறைகளும் இருக்கிறத நாங்கள் புரிந்து கொள்றோம். அதுக்குள்ள இரண்டு வகையானவர்கள் என்பது வீட்டுத்துறையினர் ரெண்டு தொகுதியாக பிரிச்சு பார்க்கிறோம். சாப்பாட்டை குறைச்சாக்கள் எத்தனை பேர்? 68%. ஏனைய சேவைகளை குறைச்சாக்கள் எத்தனை பேர்? 40%. சில வேளை ரெண்டையும் சேர்த்து கணக்கு பண்ணுகிற போது ரெண்டும் குறைச்சாக்களும் இருப்பினும் அதுக்குள்ளே. நாங்கள் வகைப்படுத்தல் என்பதை இங்க பார்க்கிறது, ரெண்டு விதமான வகைப்படுத்தலை அந்த மக்கள் செய்திருக்கிறார்கள். வகைப்படுத்தலும் ரெண்டு வகை என்றுதான் புரிஞ்சு கொள்றோம். அல்லது உணவு கட்டுப்படுத்துதல் என்பதுக்குள்ள 3 விதமாக செயற்பட்டிருக்கணும், சேவைகளை கட்டுப்படுத்தல ஒரு விதமாக செயற்பட்டிருக்கணும் என்று சொல்லி பார்க்கிற போது அந்த வகைப்பாடும் வகையினரும் ஒன்றாகவே நாங்கள் இங்க கொண்டு வந்து சேர்க்கிறோம். இல்லாட்டி உணவு, கல்வி, சுகாதாரம் 3 வராதா? அப்படி உணவு கட்டுப்பாடு நாங்கள் ரெண்டையும் அவர் சேர்த்தொண்டு அவே சொல்லுகிறார், ஒரே பயனிலையில முடிக்கிறார் கட்டுப்படுத்தியவை என்று. அப்ப கல்வி, சுகாதாரம் என்ற ஏனைய சேவைகளை கட்டுப்படுத்தினார்கள். அந்த ரெண்டு வகையான மாற்று ஏற்பாடுங்கிறத புரிஞ்சு கொள்ளக்கூடிய தானே. ஒன்று சாப்பாட்டை கட்டுப்படுத்தினது, மற்றது ஏனைய வசதிகளை கட்டுப்படுத்தினது. ஆம் என்பது பொருத்தமா இருக்கும், இல்லை என்பதை விட. விளங்குதா பிள்ளைகள்? உணவு நுகர்வினை மட்டுப்படுத்தல் மற்றும் கல்வி மற்றும் சுகாதாரம் மீதான செலவினை குறைத்து கொண்டமை மற்றும் நீண்ட காலத்தில் ஊட்டச்சத்து நிலைமைகளின் நலனோம்புகைகளும் மோசமடைதல். இப்ப இங்க 2 காரணம் தான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உணவு நுகர்வினை மட்டுப்படுத்துதல் மற்றும் கல்வி மற்றும் சுகாதாரம் மீதான செலவினை குறைத்து கொண்டமை. இந்த கல்வி மற்றும் சுகாதாரம் என்று இதுல வருகிறது, இது அண்ட் கல்வியும் சுகாதாரமும் மீதான செலவினை குறைத்து கொண்டமை. அப்ப மேல 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, சரிதானே? உணவு நுகர்வினை மட்டுப்படுத்துதல் மற்றும் கல்வி சுகாதாரம் மீதான செலவினை குறைத்து கொண்டமை. இதை ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கொண்டு ஒரு காரணி மற்றும் நீண்ட காலத்தில் ஊட்டச்சத்து நிலைமைகளும் நலனோம்புகைகளும் மோசமடைதல் என்பவற்றுக்கிடையில் பின்தொடரும் தொடர்பு நிலை காணப்படுகின்றது. பின்தொடரும் தொடர்பு நிலை என்றால் ஒன்றின் வழியாக இன்னொன்று தோற்றம் பெற்று இருக்கிறதை சொல்லும், சரிதானே? ஆம் என்பது சரியான விட, இல்லை என்பதை வெட்டுது. சரி, அப்ப இவ்வளவும் வச்சுக்கொண்டு 20 கேள்விக்கும் ஏற்கனவே 15 கேள்விகள் செய்த பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிற 5 எல்லாத்தையும் செய்து கொண்டு மொத்தமா 20க்கு எத்தனை வந்தது என்று சொல்லி தெரியப்படுத்துங்க. ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொண்டு நாங்கள் கண்டினியூவா பேசுவோம். சரி, நாங்கள் அடுத்த வினா பகுதிக்குள்ள போகிறதுக்கு முன்னால ஒரு அறிவித்தல் உண்டு. பிள்ளைகள் இந்த கிரகித்தல் தொடர்பாக வேறு துறைகளில் இருந்து வந்தவர்கள், குறிப்பாக கணித விஞ்ஞான பிரிவுகளில் கல்வி கற்றவர்கள், அதுபோல கலைத்துறையில பொருளியல், புவியியல் ஆகிய சமூக விஞ்ஞான பாடங்கள் தவிர்ந்த ஏனைய மொழியியல் அவ்வாறான பாடங்கள்ல கவனம் செலுத்தியவர்கள், ஆங்கில இலக்கியம் போன்றவற்றை கற்றவர்கள், அந்த பிள்ளைகளுக்கு இந்த துறையில சில மட்டுப்பாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடியவை, அவை தடைகள் அல்ல, சவால்கள் மட்டுமே, சேலஞ்சஸ் தான், பேரியர் அல்ல. இப்போ நீங்கள் அதற்கு முன்னுக்கு போக இயலும். அவ்வாறானவர்களுக்காக நான் ஏற்கனவே இவ்வாறு நடத்தப்பட்ட செயலமர்வுகள் அல்ல, பிரத்யேகமாக ஒளிப்பதிவு செய்யப்பட்ட காணொளிகள், ஒரு 47 வரையிலான காணொளிகள் என்னுடைய முகநூல்ல பதிஞ்சிருக்கிறேன். நல்ல தமிழ்ல சொன்னா ஃபேஸ்புக்கில் பதிஞ்சிருக்கிறேன். ஆர்வமுடையவர்கள் அதை தேடி தொடக்கத்திலிருந்து பயிற்சி செய்யலாம். கிரகித்தல் என்றால் என்ன என்பதில் ஆரம்பித்து இருக்கிறது. அதை விட 2023ஆம் ஆண்டு திறந்த போட்டி பரீட்சைக்கு தோற்றியவர்களுக்காக நடத்தப்பட்ட செயலமர்வுகளினுடைய காணொளிகளும் இன்னொரு தொகுதியாக பதிவிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடக்கத்திலிருந்து முறையாக அவற்றை நேரம் ஒதுக்கி கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய திறனை
மேம்படுத்துறதுக்கு அதை ஓரளவுக்கு பிரயோசனம் உள்ளதாக இருக்கும். அவைதான் உங்களை அப்படியே மேலே உயர்த்தும் என்று நான் சொல்லுகிறாரு. என்னுடைய கற்பனை அப்படித்தான், அது மிக பயன்படும் என்று சொல்லி உங்களுக்கு பயன்படும் என்று நம்புகிறேன். அதை பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லாத பிள்ளைகள் அதை தேடி இருக்கிற சிரமம் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டால் போதுமானது, நான் அதை கிடைக்க செய்வேன். சரி, இனி கேள்விக்குள்ள போவோம். கீழே தரப்பட்டுள்ள உரைப்பகுதிகளை வாசித்து 21 to 30 வரையிலான வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஒவ்வொரு வினாவிலும் தரப்பட்டுள்ள கூற்றுக்களுள் மிகவும் சரியானது, பொருத்தமானது என நீர் கருதும் கூற்றினை தெரிவு செய்து எதிரே உள்ள அடைப்புக்குள் தரப்பட்ட இலக்கங்களில் அதனை குறித்து நிற்கும் இலக்கத்தை சுற்றி வட்டமிடுக. இதுல இப்படி ஒரு கோடு இருக்கிறதாக நினைச்சு கொள்ளுங்க. சரியானது அல்லது பொருத்தமானது என நீர் கருதும் கூற்றினை தெரிவு செய்து எதிரே உள்ள அடைப்புக்குள் தரப்பட்ட இலக்கங்களில் அதனை குறித்து நிற்கும் இலக்கத்தை சுற்றி வட்டமிடுக என்று கேட்டிருக்கு. அப்ப வடிவம் இப்படி தந்திருக்கிறாங்க. இந்த இதுல பொருத்தமான இலக்கத்துக்கு வட்டம் போடுங்கோ என்று கேட்டிருக்கு. சில வேளைகள்ல இப்படியாக ஒரு அடைப்புக்குறியை தந்து போட்டு அந்த அடைப்புக்குறிக்குள்ள அதுக்குரிய இலக்கத்தை எழுத சொல்லியும் கேட்பார். சரிதானே? அப்ப அவதானமா இருக்கணும். சரியான விடைகளை கோட்டை போட்டு போடுவேன். இப்ப முதலாவது சரியான விடையண்டா இந்த விடைக்கு கீழே கோட்டை கீறிட்டு போறதில்லை, அறிவுறுத்தல்ல கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் எல்லாம் தெரிஞ்சும் ஒரு பயணம் இல்லாம போனதா போயிடும். நாங்கள் இந்த உரைப்பகுதி கொஞ்சம் பெரிய பந்தி தான் தந்திருக்குது, வாசிப்போம். நானும் நீங்களும் சேர்ந்து கொஞ்சம் கிரகிக்கிற மாதிரி வாசிப்போம். பாதிக்கப்படக்கூடிய சமூகங்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சவால்களை அறிந்து கொள்வதன் மூலம் சமூக பாதுகாப்பு வேலைகளை விரிவுபடுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் அரசாங்கம் அதன் முயற்சிகளை வலுப்படுத்தி இலக்கிடப்பட்ட உதவியை உறுதி செய்தது. இம்முயற்சிகளின்படி நலன்புரி நன்மைகள் சபையின் கீழ் 2023 ஜூலையில் தொடங்கப்பட்ட அஸ்வசும நலன்புரி நன்மை திட்டமானது மிகவும் வறுமையான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் நடுத்தர என்று வகைப்படுத்தப்பட்ட குறைந்த அளவான வருமானத்தை ஈட்டக்கூடிய குடும்பங்களுக்கு நிதியியல் உதவியினை தொடர்ந்தும் வழங்கிய அதேவேளை மாற்றுத்திறனாளிகள், அறியப்படாத காரணத்தினால் ஏற்பட்ட நாட்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் வயதான குடித்தொகையினர் ஆகியோருக்கும் தனிப்பட்ட கொடுப்பனவுகளை வழங்கியது. 2024 ஆண்டில் இத்திட்டமானது நிலுவை கொடுப்பனவுகள் உள்ளடங்கலாக ரூபாய் 145.6 பில்லியன் கொண்ட மொத்த பகிர்ந்தளிப்புகளை நாடளாவிய ரீதியில் உள்ள 1.8 மில்லியன் நன்மை பெறும் குடும்பங்களுக்கு வழங்கி. மேலும் மாற்றுத்திறனாளிகள், அறியப்படாத காரணத்தினால் ஏற்பட்ட நாட்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் வயதான குடித்தொகையினருக்கு ரூபாய் 34.2 பில்லியன் கொண்ட தனிப்பட்ட கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன. குறைந்த வருமானத்தை கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த 1.1 மில்லியன் அளவிலான பாடசாலை சிறுவர்களுக்கான ரூபாய் 6.6 மில்லியன் கொண்ட மொத்த செலவினத்துடன் எழுதுபொருட்களை கொள்வனவு செய்வதற்கான நிதியுதவியை வழங்கும் திட்டத்தையும் நலன்புரி நன்மைகள் சபை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியது. அதேவேளை நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு திட்டத்துக்கான திருத்தங்கள் 2024 மே மற்றும் டிசம்பரில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனுடன் இணைந்து அஸ்வசும திட்டத்தின் கீழ் நன்மைகளை மேம்படுத்துவதற்கும் விரிவுபடுத்துவதற்குமான 2025 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் மேலும் மேம்பாடுகள் அறிவிக்கப்பட்டன. 2024 டிசம்பரில் விடுக்கப்பட்ட அதிவிசேட வர்த்தமானியின் பிரகாரம் 2.4 மில்லியன் கொண்ட நன்மை பெறுநர்களுக்கான ஆதரவை விரிவுபடுத்துவதையும், மாற்றுத்திறனாளிகள், அறியப்படாத காரணத்தினால் ஏற்பட்ட நாட்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் வயதான குடித்தொகையினரை உள்ளடங்கலாக 1.28 மில்லியன் தனிப்பட்டவர்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்குவதையும்
இத்திட்டம் இலக்காக கொண்டுள்ளது. அதேவேளை தேவைப்படுபவர்களுக்கான நன்மைகளை விரிவுபடுத்தும் நோக்கில் 2025 தொடக்கத்தில் அஸ்விசும 2ஆம் கட்டத்தை நலன்புரி நன்மைகள் சபை தொடங்கியது. உதவியை பெற்றுக்கொள்வதற்கு தகமையுடைய குடும்பங்களை மதிப்பீடு செய்து தெரிவு செய்வதற்கான முயற்சிகள் தற்போது நடந்து வருகின்றன. எனினும் பன்னாட்டு நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதிய வசதி திட்டத்தின் கீழ் சமூக செலவின இலக்குகள், பயனாளிகளுக்கான வங்கி கணக்குகள் மற்றும் தேசிய அடையாள அட்டைகள் கிடைக்காதது போன்ற நிர்வாக ரீதியிலான சிக்கல்கள் காரணமாக முழுமையாக அடையப்படவில்லை. இதன் மூலம் தெரிவு செய்யப்பட்ட நன்மை பெறுநர்களுக்கு சலுகைகள் வழங்குவதில் தாமதம் ஏற்படுகிறது. இதற்கமைய குடித்தொகையில் பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகளை போதிய அளவு உள்ளடக்கும் வகையில் இப்பிரச்சனைகளை விரைவாக தீர்ப்பதற்கான தெளிவான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சரி, இன்னும் ஒரு தடவை நானும் நீங்களும் வாசிப்போம். பாதிக்கப்படக்கூடிய சமூகங்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சவால்களை அறிந்து கொள்வதன் மூலம் சமூக பாதுகாப்பு வேலைகளை விரிவுபடுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் அரசாங்கம் அதன் முயற்சிகளை வலுப்படுத்தி இலக்கிடப்பட்ட உதவியை உறுதி செய்தது. இம்முயற்சிகளின்படி நலன்புரி நன்மைகள் சபையின் கீழ் 2023 ஜூலையில் தொடங்கப்பட்ட அஸ்வெசும நலன்புரி நன்மை திட்டமானது மிகவும் வறுமையான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் நடுத்தர என்று வகைப்படுத்தப்பட்ட குறைந்த அளவான வருமானத்தை ஈட்டக்கூடிய குடும்பங்களுக்கு நிதியியல் உதவியினை தொடர்ந்தும் வழங்கிய அதேவேளை மாற்றுத்திறனாளிகள், அறியப்படாத காரணத்தினால் ஏற்பட்ட நாட்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் வயதான குடித்தொகையினர் ஆகியோருக்கும் தனிப்பட்ட கொடுப்பனவுகளை வழங்கியது. 2024 இத்திட்டமானது நிலுவை கொடுப்பனவுகள் உள்ளடங்கலாக ரூபாய் 145.6 பில்லியன் கொண்ட மொத்த பகிர்ந்தளிப்புகளை நாடளாவிய ரீதியில் உள்ள 1.8 மில்லியன் நன்மை பெறும் குடும்பங்களுக்கு வழங்கியது. மேலும் மாற்றுத்திறனாளிகள், அறியப்படாத காரணத்தினால் ஏற்பட்ட நாட்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் வயதான குடித்தொகையினருக்கு ரூபாய் 34.2 பில்லியன் கொண்ட தனிப்பட்ட கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன. குறைந்த வருமானத்தை கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த 1.1 மில்லியன் அளவிலான பாடசாலை சிறுவர்களுக்கான ரூபாய் 6.6 பில்லியன் கொண்ட மொத்த செலவினத்துடன் எழுதுபொருட்களை கொள்வனவு செய்வதற்கான நிதி உதவியை வழங்கும் திட்டத்தையும் நலன்புரி நன்மைகள் சபை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியது. அதேவேளை நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு திட்டத்திற்கான திருத்தங்கள் 2024 மே மற்றும் டிசம்பரில் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதனுடன் இணைந்து அஸ்வெசும திட்டத்தின் கீழ் நன்மைகளை மேம்படுத்துவதற்கும் விரிவுபடுத்துவதற்குமான 2025 வரவு செலவு திட்டத்தில் மேலும் மேம்பாடுகள் அறிவிக்கப்பட்டன. 2024 டிசம்பரில் விடுவிக்கப்பட்ட அதிவிசேட வர்த்தமானியின் பிரகாரம் 2.4 மில்லியன் கொண்ட நன்மை பெறுநர்களுக்கான ஆதரவை விரிவுபடுத்துவதையும், மாற்றுத்திறனாளிகள், அறியப்படாத காரணத்தினால் ஏற்பட்ட நாட்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் வயதான குடித்தொகையினரை உள்ளடங்கலாக 1.28 மில்லியன் தனிப்பட்டவர்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்குவதையும் இத்திட்டம் இலக்காக கொண்டுள்ளது. அதேவேளை தேவைப்படுபவர்களுக்கான நன்மைகளை விரிவுபடுத்தும் நோக்கில் 2025 தொடக்கத்தில் அஸ்வெசும 2ஆம் கட்டத்தை நலன்புரி நன்மைகள் சபை தொடங்கியது. உதவியை பெற்றுக்கொள்வதற்கு தகமையுடைய குடும்பங்களை மதிப்பீடு செய்து தெரிவு செய்வதற்கான முயற்சிகள் தற்போது நடந்து வருகின்றன. எனினும் பன்னாட்டு நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதிய வசதி திட்டத்தின் கீழ் சமூக செலவின இலக்குகள்
பயனாளிகளுக்கான வங்கி கணக்குகள் மற்றும் தேசிய அடையாள அட்டைகள் கிடைக்காதது போன்ற நிர்வாக ரீதியிலான சிக்கல்கள் காரணமாக முழுமையாக அடையப்படவில்லை. இதன் மூலம் தெரிவு செய்யப்பட்ட நன்மை பெறுநர்களுக்கு சலுகைகள் வழங்குவதில் தாமதம் ஏற்படுகிறது. இதற்கமைய குடித்தொகையில் பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகளை போதிய அளவு உள்ளடக்கும் வகையில் இப்பிரச்சனைகளை விரைவாக தீர்ப்பதற்கான தெளிவான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த உரைப்பகுதியை மதிப்பீடு செய்யறதுக்கு முன்னால இதுக்குள்ள 4 கேள்வி 2 கேள்வியா போட்டுருக்காங்க. 1 2 3 கேள்வி தான் போடுறோம் இந்த பெரிய பந்தியில். என்ன சரி பரவாயில்ல, நாங்கள் இதுக்குள்ள வச்சுக்கொண்டு நான் பிள்ளைகளோட மேலதிகமாக சில விடயங்களை பேச விரும்புகிறேன். இதுல முதலாவது கேள்வி, நலன்புரி நன்மைகள் சபை சபையினால முன்னெடுக்கப்படுகிற எத்தனை திட்டங்கள் தொடர்பாக உரைப்பகுதியில கூறப்பட்டிருக்குது? 2 சொல்லுங்க. 2 திட்டங்கள். என்னென்ன திட்டங்கள் என்று சொல்லிடுமா? அஸ்வஸ்ம திட்டம் உண்டும், அஸ்வசும நலன்புரி நன்மை திட்டமும், அடுத்து இந்த வறிய மாணவர்களுக்கான இந்த பாடசாலை உபகரண பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான, பாடசாலை சிறுவர்களுக்கான எழுது பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான நிதியுதவி வழங்கும் திட்டம். 2 திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, கிரேட் ஆன்சர். கஃபாத் அவர் முன்னிலை இருக்கிறபடியா அவர்கிட்ட இருந்த ஒரு கேள்வியை நான் கேள்விக்குரியபடி எதிர்பார்ப்போம். சொல்லுங்க, இந்த நலன்புரி நன்மைகள் சபையின் கீழ் எத்தனை வகையான பயனாளிகளுக்கு நன்மை வழங்கப்படுவதாக உரையாசிரியர் காட்டுகிறார்? எத்தனை வகையான? சரி, திரும்பி சொல்லுங்க கேள்வி. நலன்புரி நன்மைகள் சபையின் கீழ் எத்தனை வகையான பயனாளிகள் நன்மை பெறுவதாக உரையாசிரியர் குறிப்பிடுகிறார்? 4 வகையான பயனாளிகள். அந்த 4 பேரையும் எனக்கு அடையாளப்படுத்தி சொல்லுவீங்களோ? நடுத்தர, பாதிக்கப்படக்கூடிய, வறுமையான, மிக வறுமையான. மிகவும் வறுமையான, பாதிக்கப்படக்கூடிய, நடுத்தர. சரி, சஃப்ராத்தினுடைய பதில நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி சொல்ல போகிறேன் என்று சொல்லி சொல்லுங்க. இதையும் சேர்த்தா சார் கேட்கீங்க? டிசேபிள் இல்ல, நான் கேட்கிறது நலன்புரி நன்மைகள் சபையினால் பயன்பெறுகின்ற எத்தனை வகையான பயனாளிகளை உரையாசிரியர் அடையாளம் காட்டுகிறார்? சொல்லுங்க. 5 குழுக்களை சொல்றாரு சார். ஒன்று வந்து குறைந்த வருமானம் பெறாக்கள், அடுத்தது மாற்றுத்திறனாளிகள், அடுத்தது சிறுநீரக நோயாளிகள், அடுத்தது இந்த வயதானோர், அடுத்து பாடசாலை சிறுவர்கள். கிரேட் ஆன்சர். இப்ப கப்ராத் ஒரு சின்ன பிளவிட்டதை புரிஞ்சு கொள்வார் என்று நினைக்கிறேன். கவனிங்க, முதலாவது விடயம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அஸ்வசும திட்டத்தின் கீழே குறிப்பிட்ட பயனாளிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். அஸ்வசும திட்டத்தின் கீழே பயனாளிகளை அடையாளப்படுத்துகிற போது சரிதானே, குறைந்த அளவான வருமானத்தை ஈட்டக்கூடிய குடும்பங்கள், இதற்குரிய ஒரு விவரித்து கூறல் தான் மேல சொல்லப்பட்டிருக்கு. இந்த அடைப்புக்குறி, நான் இப்படி தட்டை அடைப்புக்குறி போடுகிற இந்த இடத்தை பாருங்க. இந்த இடம் குறைந்த அளவான வருமானத்தை பெறுவோர், குறைந்த வருமானம் பெறுவோர். அந்த குறைந்த வருமானம் பெறுவோரை வகைப்படுத்தி இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்லுகிறார். மிகவும் வறுமையான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் நடுத்தர என்று. அதுல உண்மையில 4 வகையும் இல்லை, 3 வகை. மிகவும் வறுமையான ஒரு வகை, வறுமையான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய 2வது வகை. அதுல வருகிற மற்றும் சேர்த்து அண்ட் என்பதாக எடுத்துக்கொள்ள வேணும். ஏனென்ற பின்னுக்கு இன்னொரு மற்றும் வருகிறது, மற்றும் நடுத்தர என்று வகைப்படுத்தப்பட்ட. அதுல 3 4 எங்களோட சந்தேகம் இருந்து பொதுவாக இதுல இருக்கிறதன்படி 3 என்று எடுக்கலாம். சரி, 4 என்று எடுத்தாலும் 4 காசி கொடுத்தோம்.
கவனிங்க. ஓகே, 4 மிகவும் வறுமையான பாதிக்கப்படக்கூடிய மற்றும் நடுத்தர என்று வகைப்படுத்தப்பட்ட அவ்வளோத்தையும் சேர்த்து ஒரே கடிகைகளை அடிக்கிறோம். அப்படி குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள். புரியுதா அந்த இடம்? இது ஒரு வகை பயனாளிகள். இந்த பயனாளிகளை நாங்கள் எப்படி சொல்றோம்? குறைந்த வருமானம் பெறுவோம். குறைந்த வருமானம் பெறுவோம். அதிலேயே மிக வறுமையான குடும்பம் பாதிக்கப்படக்கூடியது நடுத்தர வருமானம் பெறுகிற குடும்பம் என்று சொல்லி இவ்வளவுத்தையும் ஒரு கேட்டகரி குறைந்த வருமானம் ஈட்டக்கூடிய குடும்பங்களுக்கு பாருங்க, என்று வகைப்படுத்தப்பட்ட குறைந்த வருமானத்தை ஈட்டக்கூடிய குடும்பங்கள் என்று சொல்லுகிற போதே அது ஒரு செட். அதுக்கு பிறகு அதே வேளை மாற்றுத்திறனாளிகள், அறியப்படாத காரணத்தினால் ஏற்பட்ட நாட்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் வயதான குடித்தொகையினர். இதுக்குள்ள 3 பேர். மாற்றுத்திறனாளிகள், அறியப்படாத காரணத்தால் ஏற்பட்ட நாட்பட்ட சிறுநீரக நோயால பாதிக்கப்பட்டவர்கள், வயதான குடித்தொகையினர். அப்போ இந்த அஸ்வசும நலன்புரி நன்மைகள் திட்டத்தின் கீழ் 4 வகை பயனாளிகள் இருக்கிறார்கள். நாங்கள் கேட்டது நலன்புரி நன்மைகள் சபையின் கீழ் என்று வருகிற போது, நலன்புரி நன்மைகள் சபை இன்னும் ஒன்று செய்தல்லோ, குறைந்த வருமானத்தை கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த 1.1 மில்லியன் அளவிலான பாடசாலை சிறுவர்களுக்கான ரூபாய் 6.6 பில்லியன் கொண்ட மொத்த செலவினத்துடன் எழுது பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான நிதி உதவியை வழங்கும் திட்டத்தையும் நலன்புரி நன்மைகள் சபை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியது. சரியா? அப்போ இது இன்னொரு திட்டம். அஸ்வசும நலன்புரி திட்டத்துக்குள்ள 4 வகையான பயனாளிகள், இதுக்குள்ள குறைந்த வருமானம் கொண்ட பாடசாலை சிறுவர்கள். அப்ப 5 வகையான பயனாளிகள் இருக்கிறாங்க. இப்படி வாசிக்கிற போது யாராவது ஒரு கல்குலேஷனுக்குள்ள போன ஆக்கள் இருக்குதா, ஒரு மாணவருக்கு செலவிடப்படுகிற சராசரி தொகை எவ்வளவு என்று ஊகித்தறியக்கூடியதா இருந்தது அவங்களுக்கு? 6,000 ரூபாய். ஏனென்றா மில்லியன்ல இருந்து பில்லியனுக்கு போகிற போது 3 சைவர் அதிகரிக்கும். அங்க 6.6 இங்க 1.1 என்று இருக்குது. ஆகவே 6.6 1.1 பிரிக்க 6, மில்லியன்ல இருந்து பில்லியனுக்கு போகிற போது மேலதிகமாக 3 சைவர். ஆகவே 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்படி அதுக்குள்ளால உய்த்துணர்ந்து கொண்டு போக வேணும். அது ஒரு விதமான ஒரு ஜெனரல் நாலேஜ், என்ன ஒரு பகுப்பாய்வு அறிவு. ஒரு மாணவருக்கு வழங்கப்படுற தொகை 6,000. உங்களுக்கு தெரியாத ஒரு தகவல் இதுக்குள்ள கிடைச்சிருக்குது. இந்த விதமாக சொல்லுவோம். சரி, அடுத்த கேள்வி, இந்த 2025 புதிய பயனாளிகளை இணைத்துக் கொள்வதற்கென திட்டமிடப்பட்ட போதும் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய எத்தனை காரணிகளை உரையாசிரியர் பேசுகிறார்? 2. சரி, எனக்கு சொன்னது யாரு? என்ன சார்? அஃபாத் 3 சொன்னீங்க. ஓகே, அந்த 3 சொல்லுங்க. சமூக செலவின இலக்குகள், பயனாளிகள் வங்கி கணக்கு. 2 தான் வருது. 2 தான் மேடம். அப்ப திருந்திட்டீங்க. ஓகே, தாமி எதுன்னு சொல்லுங்க ஒருக்கா. வங்கி கணக்குகள், அதுவும் மற்ற அடையாள அட்டை கிடைக்காது. ஓகே, நான் உங்களுக்கு கூட எதிர்பார்த்தேன், நீங்க குறைச்சிட்டீங்க. பன்னாட்டு நாணய நிதியத்தினுடைய அந்த சமூக செலவின இலக்குகளும், மற்றது தேசிய அடையாள அட்டை கிடைக்க அந்த நிர்வாக ரீதியான சிக்கல்கள். இங்க நிர்வாக ரீதியான சிக்கல்கள் தான் விஷயம். போன்ற நிர்வாக ரீதியான சிக்கல்கள் என்றால், நிர்வாக ரீதியான சிக்கல்கள் 2 மட்டுமே இந்த உரைப்பகுதியில சொல்லப்பட்டிருக்கா? நிர்வாக ரீதியான சிக்கல்கள் 2 மட்டும்தான் உள்ளது என்று நாங்க முடிவு பண்ணலாமா? 2க்கு கூட மோதான் 2. ஏன்? வங்கி கணக்குகள், பயனாளிகளுக்கான வங்கி கணக்குகள், தேசிய அடையாள அட்டைகள் கிடைக்காதது போன்ற நிர்வாக ரீதியிலான சிக்கல்கள். ஆகவே நிர்வாக ரீதியான சிக்கல்கள் 2லும் கூட இருக்கு. சேர்த்தோ இந்த நிர்வாக ரீதியான சிக்கல்கள். அடுத்தபடியாக மேல சொல்லப்பட்டிருக்கிறது, IMF இந்த அக்ரிமெண்ட்ல அவர்கள் சோசியல் வெல்ஃபேருக்கு ஒரு ட்ராக்கெட் வந்து வச்சிருக்கிறோம். இதுக்கு மேல போகையிலாதுன்னு சொல்லி இலவச வழங்கல்களுக்கு ஒரு எல்லை இருக்கும். அதைத்தான் அப்படி பட்டம் படாமல் நீங்கள் விளங்கினாலும் விளங்காமலும் போகிற மாதிரி. அவர் பொய் சொல்லவும் இல்லை. அறிக்கையிடல் துல்லியமானது. அதை நீங்கள்
பற்றி பிடிக்கிறீர்களா என்பது உங்களோட வெள்ளமே. அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். பன்னாட்டு நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதிய வசதி திட்டத்தின் கீழ் சமூக செலவின இலக்குகள், இந்த சமூக செலவின இலக்குகள் வரையறுக்கப்பட்டுள்ளமை என்று சொல்லி இருந்தா நீங்க டக்குன்னு பிடிச்சிருவீங்க. அவர் அதை சொல்லி சமூக செலவின இலக்குகள், அவ்வளவுதான். விலங்குதான் அறிக்கை விடல இருக்கிற நுட்பம். சர்வதேச நாணய நிதியத்துடன் ஆன இந்த உடன்பாட்டுல அஸ்வசமா வழங்குறதுக்கு ஒரு தடை இருக்கு, ஒரு மட்டுப்பாடோட இருக்குது. அந்த மட்டுப்பாடம் 2வது நிர்வாக ரீதியான சிக்கல்களும். நிர்வாக ரீதியான சிக்கல்களுக்கான 2 உதாரணங்கள் தந்திருக்கிறேன், அவ்வளவுதான். சரி, அப்ப இங்க 2 தடைகள்லாம் இருக்கு. பெரிய பந்தியாக இருந்தாலும் இதனுடைய சாராம்சம் மிக சுருக்கமானது. சரிதானே? இந்த சாராம்சம் மிக சுருக்கமானது. இந்த சாராம்சத்தை வச்சுக்கொண்டு கூற்றுக்களை மதிப்பிடுவதில் எங்களுடைய வல்லமையை பார்ப்போம். அப்படி என்று சொல்லி யோசிப்போம். அஸ்வசும நலன்புரி நன்மை திட்டத்தின் நன்மைக்குரிய இலக்கு குழுக்களின் வகைப்படுத்தல் எண்ணிக்கை 4ஆக காணப்பட்டது, 5ஆக காணப்பட்டது, 6ஆக காணப்பட்டது, 7ஆக காணப்பட்டது. முதலாவது 2வது 4ஆக காணப்பட்டது. 1 குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள், அடுத்தது மாற்றுத்திறனாளிகள், நாட்டுகள், குடித்தொகை. அதுல மேல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 4ஐயும் எடுத்து வச்சுக்கொண்டு அந்த 4 வகையான குறைந்த வருமானம் பெறுவோரை வகைப்படுத்துவது எடுத்தால் எண்ணிக்கை மாற்றம் அடையும். 4ஆக காணப்பட்டது என்பது சரியான விட. 1 என்பது சொல்லுங்க. நீங்க அந்த 5 என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டீங்க சார், அதுல கேள்வி என்ன சார்? அது நான் கேட்டது நலன்புரி நன்மைகள் சபையின் பயனாளிகளாக எத்தனை பேர் இருக்கணும் என்று. சபையினுடைய நலன்புரி நன்மைகள் சபையின் கீழ் அஸ்வசும திட்டத்திற்கு கீழே 4 வகையான பயனாளிகள் இருக்கணும். பாடசாலை மாணவர் உபகரணம் வழங்கும் திட்டத்துக்கு கீழே 1 வகை பயனாளி குழுமம் இருக்காங்க. வறிய மாணவர்கள் என்ற ஒரு குழுமம் இருக்கணும் தானே? அப்ப அதையும் சேர்த்தால் மொத்தமா நலன்புரி நன்மைகள் சபையினால உதவி வழங்கப்படுகிற கூட்டத்தினர் 5 வகையானவர்கள் இருக்கிறார். தேங்க்யூ. விளங்குதையா? சபைதான் மேலுக்கு, அதுக்கு நலன்புரி நன்மை திட்டம். சரி, நலன்புரி நன்மைகள் சபைக்கு கீழே 1 அஸ்வசும நலன்புரி நன்மை திட்டம் இருக்கு. இதுக்குள்ள 4 வகையான பயனாளிகள் இருக்கணுமல்லோ. அதுக்கு பிறகு பாருங்க, இந்த பாடசாலை சிறுவர்களுக்கான எழுது பொருட்களை வழங்குற திட்டம், அந்த திட்டத்தையும் நலன்புரி நன்மைகள் சபை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியது என்று சொல்லி இருக்குது. இதுக்குள்ள ஒரு கேட்டகரி வந்துட்டாங்க தானே. அஸ்வசும திட்டம் என்று கேட்டா 4 பேர் தான். ஆனா நலன்புரி நன்மைகள் சபையினுடைய பயனாளிகள் என்று கேட்டா அஸ்வசுமாவுக்குள்ள 4 கேட்டகரி, அதை விட வெளியில இந்த எழுதுபொருள் வழங்கல் திட்டத்துக்குள்ள ஒரு கேட்டகரி, மொத்தமா 5 கேட்டகரியாக வராங்க. புரிஞ்சா? ஓகே ஓகே. மெயினா 3 ப்ராஜெக்ட்ஸ். மெயினா 2 ப்ராஜெக்ட். மெயினா 2 ப்ராஜெக்ட். அஸ்வசும திட்டத்துக்கு கீழே அதுக்குள்ள 2 கேட்டகரி. 1 வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கான உதவி, 2வது அந்த 3 வகையான ஆட்களுக்கு தனிப்பட்ட ஆட்களுக்கான உதவி. அது குடும்பத்துக்கு கொடுக்கல, அந்த சிங்கிள் பர்சனை தான் கொடுக்குறோம். விளங்குதா? அஸ்வசும நன்மை திட்டத்துக்கு கீழே குறைந்த வருமானம் ஈட்டக்கூடிய குடும்பங்களுக்கு நிதி உதவி, அதே போல நோயாளிகள், முதியோர், மாற்றுத்திறனாளிகளுக்கு, நோயாளிகள் சிறுநீரக நோயாளிகள், முதியோர், மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பிட்ட பர்சனுக்கு உதவி. அதாவது குறித்த நபருக்கான, தனிப்பட்ட நபருக்கான கொடுப்பனவு அவருக்கு தான் கொடுக்காது, குடும்ப கொடுப்பனவாக கருதுறீங்க. அப்ப அதுக்குள்ள 2 சின்ன பிரிவாக அதை பிரித்து வச்சுக்க, குடும்பங்களுக்கான கொடுப்பனவு, தனிநபருக்கான கொடுப்பனவு. ஆனா 2மே அஸ்வசும தான். அஸ்வசுமவின் கீழ் வருமானம் குறைந்த குடும்பங்கள் மற்ற 3 வகையான தனிநபர்களுக்கு நிதி கொடுப்பனவு இருக்கு. அப்ப மொத்தம் 4 வகையான அதுக்கு வந்துட்டு அதே 2 பெரிய கேட்டகரியா பிரிக்கலாம். வடிவா வாசிச்சா இன்னும் அதுக்கு ஆழம் ஒன்றும் இருக்குது. அதுக்குள்ள 4 வகையாக முடிஞ்சு. அதுக்கு கீழே சொல்றாங்க இந்த எழுது பொருட்கள் பாடசாலை உபகரணங்களுக்கான கொடுப்பனவையும் அந்த சபையே நடைமுறைப்படுத்தியது என்று சொன்னாங்க. வழங்கும் திட்டத்தையும் நலன்புரி நன்மைகள் சபை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியது. அப்ப அவருக்கு பாடசாலை சிறுவர்கள் என்கிற அந்த வகைப்பாடும் அதை வைத்த உதவி வழங்குற திட்டத்துக்கு வந்துடுவிடும்.
அதனாலதான் 5 வகைன்னு அங்க கேட்டோம். இதுவே அஸ்வசம திட்டத்தின் கீழ் என்று கேட்கிற போது 4 பேர் தான். தேங்க்யூவா இந்த கேள்வி கேட்டதுக்கு. நிறைய பேருக்கு அதை விளங்கிக் கொள்வதற்கு உங்களோட கேள்வி ஒரு உதவியாக ஒரு கருவியாக இருந்திருக்கும். புரிஞ்சுதா? ஓகே ஓகே சார். சரி, அடுத்த பகுதி போகிறோம். உதவியை பெறுவதற்கு தகமையுடைய குடும்பங்களை மதிப்பீடு செய்து தெரிவு செய்யப்பட்ட நன்மை பெறுநர்களுக்கு சலுகைகள் வழங்குவதில் தாமதம் முக்கியமாக 2 காரணங்களை பிரதிபலித்தது, 3 காரணங்களை பிரதிபலித்தது, 4 காரணங்களை பிரதிபலித்தது, 5 காரணங்களை பிரதிபலித்தது. 2 காரணம். 2 நிர்வாக ரீதியான சிக்கலும் IMF இலக்குகளும் என்கிற 2 வகையானது. சரியா? அடுத்தது 23வது 4 கூட்டு தரப்பட்டிருக்கு. நாங்கள் 4ஐயும் வாசிப்போம். அவசரப்பட்டு பதில் சொல்ல வேணாம். அமைக்க ஓஃப்ல வச்சிருங்க. நான் கேட்கிறாள், பதில் சொல்லுங்க. வாசித்து முடிய. நலிவுற்ற சமூக பிரிவுகள் முகம் கொடுக்கும் துயரங்களை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதிலும் விரிவாக்கம் மற்றும் மேம்பாட்டிலும் அரசு வலிதான கவனம் செலுத்தியது. நலன்புரி நன்மைகள் சபையினால் குறைந்த வருமான குடும்பங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள், சிறுநீரக நோயாளிகள், வயதானோர் மற்றும் பாடசாலை சிறுவர்களுக்கான உதவிகள் வழங்கப்பட்டதுடன் நன்மைகளை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளும் தொடரப்பட்டன. அஸ்வசம திட்டத்தின் கீழ் குறைந்த வருமானத்தை ஈட்டக்கூடிய குடும்பங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள், சிறுநீரக நோயாளிகள் மற்றும் வயதான குடித்தொகையினருக்கும் நிதியியல் உதவிகள் வழங்கப்பட்டன. நலன்புரி நன்மைகள் சபையினால் குறைந்த வருமான குடும்பங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள், சிறுநீரக நோயாளிகள் மற்றும் வயதானோருக்கு நிதியியல் உதவிகளும் பாடசாலை சிறுவர்களுக்கு எழுதுபொருட்களுக்கான நிதியுதவியும் வழங்கப்பட்டன. எனக்கு சொல்லுங்க, இதுல தவறான கூற்று ஏதேனும் உண்டா? இருக்கக்கூடிய 4 கூற்றுக்கள்ல இந்த கூற்று பிழையானது என்று சொல்லக்கூடிய கூற்று ஏதேனும் இருக்கா? ஏன்னு சொல்லுங்க. இல்ல சார். எந்த கூற்றும் பிழையானது இல்லை. எல்லா கூற்றுமே சரி. ஆம் இல்லை என்று விட 4 கூற்றுமே ஆம் தான். சரி, இதுல மிகவும் வலிதான கூற்று எதை கருதுறீங்க கேள்வி? கூற்று 2வது சார். 1வது சார். சரி, நான் சில்மியிட்ட கேட்கிறேன் பிறகு விளக்கம். அதை விட வேறு ஒரு ஆள் சொன்னீங்கம்மா, யாரு? முதலாவது என்ன சொல்லுங்க. முதலாவது ஏன் என்று சொல்லுங்க. முதலாவது விளக்கம். அதுல சார் இப்ப தாமதமானதுக்கான காரணங்களும் அதுல உள்ளடங்கி இருக்குது. இப்ப அதுல மைய கருத்து வந்து இப்ப அரசு வந்து உதவி செய்யறதுதான் சார் அதுல மைய கருத்துன்னு நான் விளங்க கொண்டேன். இதுக்குள்ள சொல்லப்படுறது இந்த மைய கருத்து அரசினாலும் மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கைகள் தான் மைய கருத்து. சில்மி சொல்லுங்க, நீங்க 2வது சொல்றதுக்கு என்ன காரணம்? மேல சொல்லப்பட்ட அந்த பெரிய பந்தில மிக சரியான சுருக்கம் அந்த 2வது கூற்றுக்குள்ள நான் பார்க்கிறேன் சார். எல்லாமே அடங்கி இருக்கு, அதுக்குள்ள மிகச்சரியா சொல்லப்பட்டிருக்குது. அதாவது அந்த ஆதாருக்கு வழங்கப்படுகிறது, இந்த நன்மைகளை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளும் தொடரப்படுகிறது. அப்படித்தானே? முதலாவது கூற்றில விரிவாக்கம் மற்றும் மேம்பாட்டில் கவனம் செலுத்தப்படுகிறது என்பதன் மூலமாக அதை உள்ளடக்கப்பட இல்லையோ? உள்ளடக்கப்படுது சார். 3வது கூற்றுல வந்து அந்த அஸ்வஸ்மங்கிற திட்டம் மட்டும்தான் உள்ளடக்கப்படுது. 2வது கூற்றுல அதனை தாண்டி இன்னொரு திட்டம் இருக்கு, அந்த பாடசாலை சிறார்களுக்கு அந்த எதிர்பொருட்கள் வழங்குறது. அந்த திட்டத்தையும் முதலாவது எனக்கு ஒரு சந்தேகம். உங்களோட கூற்றுல முதலாவது கூட்டிலே அஸ்வசம மட்டும்தான் உள்ளடங்குது என்று எதை வச்சுக்கொண்டு நீங்க ஒரு ரசனல் ஒன்று வருவீங்க, ஒரு நியாயப்பாடு ஒன்று வச்சிருப்பீங்க தானே? எப்படி சொல்றீங்க அதை? அந்த நலிவுற்ற சமூக பிரிவுகள் என்று சொல்லக்குள்ள அந்த 4 பிரிவினரையும் உள்ளடக்கலாம் என்று நான் கருதினேன். அந்த அஸ்வசம திட்டத்துக்குள்ள வாராக்கள் வறிய மாணவர்கள் ஒரு நலிவுற்ற சமூக பிரிவாக இருக்க முடியாது என்று கருதுறீங்களோ? இருக்கலாம் சார். ஆனா நான் 2வது பாயிண்ட் ஒரு பெருமதி ஒன்று இருக்கு, அதை வழங்கி கொள்றீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பிடிச்சி நீங்க வந்து சிக்கிட்டீங்கன்னு கஷ்டப்படுத்துறேன்னு ஃபீல் பண்றீங்களோ தெரியல. அப்படி இல்லை இல்ல நான் ஏன்டா சார் நான் 2வது அந்த கூற்றை உறுதியா சொல்றேன். அந்த மேல நான் பார்த்த அந்த பெரிய பந்தியில மிகச்சிறிய சுருக்கம் தான் எல்லா விஷயங்களும் உள்ளடக்கப்பட்ட மாதிரி நான் அதை விலகி கொண்டேன். நலன்புரி நன்மைகள் சபையால அஸ்வஸ்ம திட்டத்துக்கு உள்ளடக்கப்படுற அந்த 4 பிரிவினர் உள்ளடக்கப்பட்டுக்கு, அதே நேரம் அந்த பாடசாலை சிறார்கள் விஷயம் உள்ளடக்கப்பட்டுக்கு, அதுக்கு மேலதிகமாக அந்த நன்மையை
தொடர்ச்சியாக நடத்துறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுது என்ற விஷயமும் பூரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்குள்ளால ஒரு மிகப்பெரிய திறன் ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேணும். பெரும்பாலும் இந்த 3 கூற்றுக்களை தந்த மதிப்பீடு செய்கிற வினாக்கள் கடந்த காலத்துல வந்தது. அந்த வினாக்களுக்கு வழங்கப்பட்ட புள்ளிகளும் அதிகமானவை. 5 புள்ளிகளை கொடுத்திருந்தார்கள். பெரிய பந்தியை கொடுப்பார்கள், அதுல 3 கூற்றுக்களை கொடுப்பார்கள். மிக திருத்தமான கூற்றை கண்டு ஆனா அவனா அதை எழுதுங்க என்று சொல்லி கடந்த கால வினாத்தாள்களை நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் பழையவை, 90கள் 2000ங்கள்ல நடந்தது. மிக கடினமான ஒன்று, எல்லாமே சரி போல இருக்கும். இங்கு 3வது நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுகிறதுல ஒரு நியாயம் இருக்கிறது. அஸ்வசும திட்டத்தின் கீழ் என்று வருகிற போது பாடசாலை பிள்ளைகளுக்குரிய திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. ஆகவே இது அதனுடைய ஒரு பகுதி தான், முழுமையானதல்ல என்று 3வது நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். அதுபோல 4வதுல பாடசாலை பிள்ளைகளையும் உள்ளடக்கினாலும் எதிர்காலத்தினுடைய விரிவாக்கம் தொடர்பில் 3-4 திட்டங்கள் சொல்லப்பட்டில்லை. உதவி வழங்கப்படுவதை மட்டும்தான் சொல்லி இருக்குது. இந்த உதவி எதிர்காலத்தில் மேலும் விரிவாக்கம் செய்யப்பட இருப்பது தொடர்பிலான விடயம் சொல்லப்பட்டில்லை என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். திரு ஏதோ சொல்ல வாரீங்க, சொல்லுங்க. 079 திரு மைக்கோன்ல வச்சிருக்கிறீங்க, தவறலா வச்சிருக்கிறீங்க போல இருக்கு. சரி, இப்ப மைக்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது திரு ஏதோ சொல்றீங்களா? நதிஹீன், சரியா உச்சரிக்காம உங்களுடைய பெயர் பேச. ஓம் சார், இந்த கூற்றுல வந்து சார் விரிவாக்கத்தையும் சொல்லி கிடக்கு சார், மேம்பாட்டையும் சொல்லி கிடக்கு. 2வது கூற்றுல விரிவாக்குற நடவடிக்கையை மட்டும்தான் சொல்றாங்க, மேம்படுத்துற நடவடிக்கையை பத்தி ஒன்றும் சொல்லல சார். அதனால நீங்கள் எதுக்கு சப்போர்ட் பண்ணீங்க? உங்கள்ட்ட வாக்கு முதலாவதுக்கு அப்படியா? ஓம் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. சரி, நான் இந்த பகுதி தொடர்பாக விளக்கத்துக்கு 1, 2வதுக்கு வாரதுகளில 3, 4 என்பது முழுமையானதல்ல என்பதுல பெரும்பாலானவர்கள் உடன்பட்டிருக்கிறீங்க. அதுல உங்களுக்கு குழப்பம் இருக்கையில 1, 2 பிரச்சனை தான் இருக்கு. இப்ப இங்க பாருங்க, நலன்புரி நன்மைகள் சபை, அரசு, இதுல ஓவரோலா யாரை நாங்கள் பேசுவது பொருத்தமாக இருக்கும்? இந்த உரைப்பகுதி யாரை பற்றி பேசுகிறது? நலன்புரி நன்மைகள் சபை தொடர்பாக பேசுவது உரையாசிரியருடைய நோக்கமா, அல்லது அரசு பற்றி பேசுவது உரையாசிரியருடைய நோக்கமா? அரசு நலன்புரி நன்மைகளை வச்சு சார் அரச பத்தி தான் கதைக்கிறாரு. அரசு தானே சார் நலன்புரி. கொஞ்சம் கவனிங்க. இந்த உரைப்பகுதியை ஆரம்பிக்கிற போது நான் வளமையாக கேட்கிற கேள்வியை உங்கள்கிட்ட கேட்க இல்லை. இந்த உரைப்பகுதி எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன என்று நான் கேட்கிறேன். சரிதானே? வளமையா நான் ஒரு உரைப்பகுதியை தொடங்கினா உங்கள்கிட்ட கேட்பேன், இந்த இது என்ன நோக்கத்தோடு எழுதப்பட்டது என்று கேட்கிறது வளமை. அப்படி கேட்பதன் மூலமாக நீங்கள் பிரதான பொருளுக்குள்ள போறதுக்கான முதல் முக்கியமான ஒரு கேள்வியாக எப்பவுமே நீங்க பார்க்க வேணும், உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? இந்த உரைப்பகுதியை எந்த ஒரு செய்தியையும் வழங்குவதற்கு முன்னர் நாங்கள் செய்தியை திட்டமிடுவதற்கு அல்லது செய்தியை ஒழுங்கமைப்பதற்கு முன்னுக்காக நாங்கள் கம்யூனிகேட் பண்றதுக்குரிய ஒரு ரீசன் ஒன்று எங்கள்கிட்ட இருக்கும். இது ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷன் தான். ரிப்போர்ட்டிங்ன்றது ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷன். என்ன, ஒரு எழுத்து மூலமான தொடர்பாடு. எழுத்து மூலமான தொடர்பாடு ஒன்றை மேற்கொள்ள விரும்புகிற ஒரு நபர் தொடர்பாடலுக்கான நோக்கம் ஒன்றை முதல்ல கொண்டிருப்பார். கட்டாயமா அவர் அடைய வேண்டிய இலக்கு ஒன்று அவருக்கு இருக்கும். என்ன, அப்போ அந்த இலக்கு அடைவதற்காகத்தான் அவர் செய்தியை வழங்குவார். அவர் வழங்குற செய்தி என்ன என்பது அடுத்தது, அது சாராம்சம். அந்த செய்தியை வழங்குவதற்கு அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அடிப்படையில ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் அவர் அந்த செய்தியை வழங்குகிறார். அதனாலதான் நாங்கள் அவருடைய நோக்கத்தை எப்பவும் ஒரு உரைப்பகுதியை வாசிக்கிற போது புரிந்து கொள்ள வேணும். இந்த உரைப்பகுதி என்பது திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ரிட்டன் மெசேஜ். எழுதப்பட்ட ஒரு செய்தி, எழுத்திலான ஒரு செய்தி ஒன்றை ஒருவர் வழங்குகிறார் என்றால் அவர் வழங்குவதற்கு ஒரு நோக்கம் இல்லாம சும்மா ஒரு செய்தியை சொல்ல மாட்டார் தானே. சில வேளைகள்ல நாங்கள் ஒருவருக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறோமாக இருந்தால் அவரை சிரிக்க வைப்பதற்காகவாவது இருக்கும், அல்லது அவர் மீது நாங்கள் அனுதாபம் கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக இருக்கும், அவர் மீது நாங்கள் கோபப்படுகிறோம் என்பதை காட்டுவதற்காக இருக்கும். சொல்லப்படுகிற வார்த்தைகள் பிறகு
சொல்லப்படுகிற செய்திகள் பிறகு. நான் உனக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறேன், நீ கஷ்டப்பட்ட நேரங்கள் எல்லாம் நான் உன்னோட கூட இருந்திருக்கிறேன், ஆனா எனக்கு இப்படி ஒரு துயரம் ஏற்பட்ட போது நீ பக்கத்துல இருக்க இல்லை, இப்படி என்று சொல்லுகிறது. இங்கு செய்தி வருது. சரிதானே? உனக்கு பல தடவைகள் நான் உதவிய போதும் தேவையான ஒரு பொழுதில் நீ எனக்கு உதவ தவறிவிட்டாய் என்பது செய்தி. இந்த செய்தியை சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன? ஏதோ ஒரு நோக்கத்தோடு தானே அவர் சொல்லுவார். தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவது, அல்லது எதிரே உள்ள நபருடைய தவறை சுட்டி காட்டுவது, அல்லது எதிரே இருக்கக்கூடிய நபரை நல்வழிப்படுத்துவது, இப்படி ஏதோ ஒரு நோக்கம் அவர்கிட்ட இருக்கும். நோக்கத்தை புரிந்து கொண்டால் செய்தியை புரிந்து கொள்வதை இலகுவானது. அந்த செய்தியை புரிந்து கொள்கிறத நீங்கள் சரியாக செய்கிறீர்களான்னு பார்க்கிறது. இந்த கூட்டுக்களை தந்து மதிப்பிடுவது ஆம் இல்லை என்பது இலகுவானது. எதோடு ஒப்பிடுகிற போது இலகுவானது? ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்பதோடு ஒப்பிடும் போது இலகுவானது. ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்பது இலகுவானது. எதனோடு ஒப்பிடுகின்ற 4 கூட்டுக்களை தந்து மதிப்பிடுவதோடு ஒப்பிடுகிற போது அது இலகுவானது. 4 கூட்டுக்களை தந்து மதிப்பிடுவது உண்மையில கடினமானது. இதை விட கடினமாக 4 கூட்டுமே சரி போல ஒரு தோற்றம் பெறும். நாங்கள் கூட்டுக்கு போறதுக்கு முன்னாலே ஒரு முடிவுக்கு வர வேணும். உரையாசிரியர் இந்த உரைப்பகுதி எழுதியதனுடைய நோக்கம் யார், யாருடைய முயற்சிகளை அல்லது முன்னெடுப்புகளை விவரிப்பது உரையாசிரியருடைய நோக்கமாக இருக்கிறது. அதுல குமார். சார், அந்த நிலையுற்ற சமூகத்தின் பரமை ஒழிப்பதான் சார் நோக்கம். இல்ல, நலிவுற்ற சமூகத்தை மேம்படுத்துவதற்கு யாருடைய முயற்சியை பேசுவது? நலன்புரி நன்மை சபை. நலன்புரி நன்மைகள் சபையினுடைய நோக்கத்தை பேசுவது. யாதவன் முதலாவதிலேயே சொல்லி இருக்கு சார். அரசாங்கம் சம்பந்தமாக கதைச்சிட்டு தான் சார் இந்த நலன்புரி நன்மைகள் சபையை பற்றி கொண்டு வருகிறோம். அரசாங்கத்தின் நோக்கம் தான் சார் அது. அரசாங்கம் அதன் முயற்சிகளை வலுப்படுத்தி இலக்கிடப்பட்ட உதவியை உறுதி செய்தது. இம்முயற்சிகளின்படி கவனிங்க. எந்த முயற்சிகளின்படி? எந்த முயற்சிகளின்படி? அரசினுடைய முயற்சி, அரசாங்கத்தின் முயற்சிகளின்படி. அரசாங்கத்துக்கு கீழே நலன்புரி நன்மைகள் சபை இருக்குது. அந்த நலன்புரி நன்மைகள் சபை இந்த விடயங்களை செய்கிறது. எந்த முயற்சிகளின் கீழ் நலன்புரி நன்மைகள் சபை இயங்குகிறது? அரசாங்கத்தின் முயற்சியின் கீழ். அரசாங்கம் அதன் முயற்சிகளை என்று மேல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அரசாங்கம் அதன் முயற்சிகளை என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பட்டியலிடப்பட்ட பகுதியை பாருங்க. ஆகவே இங்கு பேசுவது அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள், அரசாங்கத்தின் அந்த முயற்சிகள். அரசாங்கம் அதன் முயற்சிகளை வலுப்படுத்தி இலக்கிடப்பட்ட உதவியை உறுதி செய்தது. இம்முயற்சிகளின் படி என்றால் அரசாங்கத்தின் முயற்சிகளின் படி நலன்புரி நன்மைகள் சபை இப்படி எல்லாம் வேலை செய்து ஆக்களை தெரிவு செய்யுது என்று சொல்லி, சரிதானே? அப்ப அந்த கூற்றுக்களை தருகிற போது நிச்சயமாக நீங்கள் நேரடியாக அந்த உரைப்பகுதியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளோடு சேர்த்து இதுதான் சரியானது என்று ஏமாறக்கூடிய, நீங்கள் ஒரு மயக்கம் அடையக்கூடிய ஒரு கூற்று நிச்சயமாக இருக்கும். மிக தெளிவான கூற்று போல உங்களை அது வழி நடத்தும். அதுதான் 2வது கூற்று. அதற்குள்ள ஒரு சிறிய வஞ்சனை நோக்கம் இருக்கும், உங்களை ஏமாற்றுகிற நோக்கம். நலன்புரி சொல்லுங்க. என்னன்னா சார், அரசாங்கம் செய்தாலும் சார், அரசாங்கம் அதுல சொல்லப்பட்டிருக்கല്ലോ சார். சொல்லுங்க. இலக்கிடப்பட்ட உதவி நலன்புரி நன்மை சபையின் கீழ் தானே சார் அது செய்யப்பட்டது. நலன்புரி நன்மைகள் சபையின் கீழ் 2 வகையான முயற்சிகள் செய்யப்பட்டது. அதேவேளை நன்மைகளை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளும் தொடரப்பட்டது என்று சொல்லப்படுது. நலன்புரி நன்மைகள் சபை என்று சொல்லுகிற போது நலன்புரி நன்மைகள் சபை அரசாங்கத்தினுடைய முயற்சியை தொடருகிற ஒரு அமைப்பு என்பதாக அந்த உரைப்பகுதி எங்களுக்கு கோடிட்டு காட்டுவது நான் மேல உங்களுக்கு காட்டினேன். அரசாங்கம் அதன் முயற்சிகளை பலப்படுத்தி, அப்ப எங்களுக்கு இங்க அரசு என்கிற வார்த்தையா நலன்புரி நன்மைகள் சபையா என்ற ஒரு குழப்பம் ஒன்று வருகிறது. அந்த விடையை கண்டுபிடிக்கிறதுல இன்னொன்று இருக்குது. இங்க நன்மைகளை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகள் தொடரப்பட்டது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. உண்மையில இந்த நலிவுற்ற சமூக பிரிவுகள்
என்கிற முதலாவது வார்த்தைக்குள்ள குறைந்த வருமான குடும்பங்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறுநீரக நோயாளிகள், வயதானோர் மற்றும் பாடசாலை சிறுவர்கள் என்கிற அந்த தொகுதியினர் அவ்வளவு பேரும் அங்க வந்துட்டு கம்ப்ரஸ் பண்ணி இருக்குது. நலிவுற்ற சமூக பிரிவுகள் முகம் கொடுக்கும் துயரங்களை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதிலும் விரிவாக்கம் மற்றும் மேம்பாட்டிலும் அரசு வலிதான கவனம் செலுத்தியது. இந்த உரைப்பகுதியினுடைய மிக பிரதானமான, அதாவது இந்த உரையாசிரியர் சொல்ல வந்த செய்தியே அதுதான். நலிவுற்ற மக்களில கவனம் செலுத்தி அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கிற விடயத்தை தொடர்றது மட்டுமில்லை, விரிவாக்குறதுலையும் அரசாங்கம் கவனம் செலுத்தி இருக்கு. அதை விளங்கப்படுத்துறதுக்கு தான் நலன்புரி நன்மைகள் சபை இப்படி அஸ்வசமான திட்டத்தை வச்சிருக்கு. அதுக்குள்ள இந்த வகையான பயனாளிகளுக்கு போன வருஷம் இவ்வளவு ஆக்களை வச்சிருந்தது, இந்த வருஷம் அதை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு 2.4 மில்லியனாக அதிகரிக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு. ஒரு விசேட வர்த்தமானியை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டுமில்லை, பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கும் காசு கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லுகிறார் கடைசியா, சரிதானே, இதற்கமைய குடித்தொகையில பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகளை போதிய அளவு உள்ளடக்கும் வகையில் இப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தெளிவான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எல்லாம் வழங்கப்படுகிறார். இது எல்லாம் சொல்லுவதன் காரணம், இவ்வளவு பகுதியையும் அவர் அடிச்சு பேசுறதுக்கான காரணம் மேலே சொல்லப்பட்ட ஒற்றை கூற்று இந்த பகுதியை வழங்கப்படுகிறது. பாதிக்கப்படக்கூடிய சமூகங்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சவால்களை அறிந்து கொள்வதன் மூலம் சமூக பாதுகாப்பு வேலையமைப்பு என்று சொல்றது, சோஷியல் வெல்ஃபேர் நெட்வொர்க் விரிவுபடுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் அதன் முயற்சிகளை வலுப்படுத்தி இலக்கிடப்பட்ட உதவியை உறுதி செய்வது. இந்த கிராமத்துல வாழுகிறார்களுக்கு தெரியும், சில வேளையில சிட்டிசனுக்கு தெரியாம இருக்கும், வில்லேஜ் சன்மாருக்கு தெரியும். அப்படி என்றா இந்த மரங்கள்ல கூடு கட்டி இருக்கிற தேன் கூடு எடுக்கிறாங்க. மரங்கள்ல தேனி கூடு கட்டி இருக்கும், அதை வெட்டி எடுத்தோம்னால் தேன் எங்க இருக்கும்? யாரும் ஊர் பிள்ளைகள் இருக்கிறாங்களான்னு பா. தேன் எந்த பகுதியில இருக்கும்? அந்த தடியோட இருக்கும். மரத்துல கூடு கட்டி இருந்தா, நான் சொல்றது பொந்தில இருக்கிறதுல மர கொப்புகள்ல இருக்கிறது, வெட்டி எடுத்தால் அந்த தடியோட ஒரு கொஞ்சம் தேன் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற பகுதி வேஸ்ட். இந்த உரைப்பகுதியிலையும் தேன் இருக்கிற பகுதி இந்த மேல இருக்கிறது உண்டுதான். இது ஒரு தேன்கூட்டு வகையிலான ஒரு உரைப்பகுதி. அந்த தடியோட சேர்ந்து இருக்கிற அந்த பகுதியில தான் தேன் இருக்கும். இதுல பிரதானமாக மேலே இருக்கக்கூடிய அவ்வளவுதான் இந்த உரைப்பகுதியின் முழுமையான சாராம்சம் அல்ல. ரொம்ப எளிமையான உரைப்பகுதி. ஆனால் நாங்கள் இப்படி இதை ரசிச்சு படிச்சோமா என்று சொல்லி எனக்கு தெரியாது. அது வரணும். அந்த விதமா நாங்கள் அந்த உரைப்பகுதியை ரசித்து படிக்கணும். சார் எப்படி கொண்டு வர அரசாங்கம் என்று சொல்லிட்டு அந்த முயற்சியின்படி நலன்புரி நன்மைகள் சபை இதெல்லாம் கொடுத்து வருது. அதன் எண்ணிக்கை கூட்டியிருக்கிறாங்க. கூட்டுறதுக்கு 2 தடை இருக்கு, இருந்தாலும் விடமாட்டோம், கொஞ்சம் செய்வோம் என்று சொல்றாங்க என்று ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. மிகச் சரியான விட முதலாவது தான். சரிதானே? சரி, அப்போ கொஞ்சம் மெனப்புறதான் 2 மணி நேரம் செலவு செய்து ரொம்ப கொஞ்சம் பகுதி மட்டும்தான் பார்க்கலாம். எத்தனை கேள்வி பார்த்துருக்கிறோம்? இன்னும் ஒரு பகுதி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரியா? சொல்லுங்க. சார், இப்ப இதுல 22வது கேள்வியில பார்த்தோம் தானே சார், அந்த நன்மறி அந்த உதவிகளை பெறுவதற்கு தகைமையுடைய குடும்பங்கள் மதிப்பீடு செய்து தெரிவு செய்யப்பட்ட அந்த விடுதிக்கு தானே சார். அப்ப 2ஆ 3ஆங்கிற விஷயம் தானே. அதுல ஏன் சார் நம்ம 2 இல்லாம அது தெளிவாக 3 குறிப்பிடப்பட்டிருக்குது தானே சார்? சரி, அந்த பகுதியை நாங்கள் பார்ப்போம். என்ன அப்படி சொல்லுகிற போது அந்த சந்தேகம் நடைமுறையிலே சார், அந்த அஸ்வஸ்ம திட்டத்துல நடைமுறையிலேயும் அந்த பிரதான சிக்கல் என்றா சார். இப்ப நீங்க சொன்னது சார், பயனாளிகள வங்கி கணக்க ஒரு காரணமாகவும் தேசிய அடையாள அட்டையும் 2வது ஒரு காரணமாகத்தான் அதை எடுக்கலாம். சரி, பார்ப்போம், வாசிப்போம். ஓகே. அப்போ முயற்சிகள் தற்போது நடந்து வருகின்றன. இதுக்கு பிறகு வாசிப்போம். எனினும்
பன்னாட்டு நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதிய வசதி திட்டத்தின் கீழ் சமூக செலவின இலக்குகள். இதை ஒன்றாக எடுப்பதற்கு எங்களுக்கு தடை இல்லை. இது ஒரு காரணம். சரிதானே? இரண்டாவது, அடுத்த பகுதியை பார்ப்போம். பயனாளிகளுக்கான வங்கி கணக்குகள் மற்றும் தேசிய அடையாள அட்டைகள் கிடைக்காதது போன்ற நிர்வாக ரீதியிலான சிக்கல்கள் காரணமாக என்று சொல்லுகிறேன். இப்ப இந்த பகுதியை நான் கேட்கிறேன். இதுல இந்த நான் கோடு போடுகிற இடம் இருக்குதானே, பயனாளிகளுக்கான வங்கி கணக்குகள், இதுக்குள்ள எத்தனை விடயம் சொல்லப்பட்டிருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் 2 விடயமா அதை பாக்குறேன் சார். அப்போ நான் இது ஏன் 1 என்று சொன்னேன் என்று சொன்னால், போன்ற நிர்வாக ரீதியிலான சிக்கல்கள். விடயம் இங்க நிர்வாக ரீதியிலான சிக்கல்கள். அந்த நிர்வாக ரீதியிலான சிக்கல்களை விவரிப்பதற்கு அவர் சொல்லுகிறார் பயனாளிகளுக்கான வங்கி கணக்குகள். அந்த பயனாளிகளுக்கான வங்கி கணக்குகள் என்பதற்கு கூட ஒரு பயனில சொல்லி, சரிதானே? பயனாளிகளுக்கான வங்கி கணக்குகள் அதுக்கு என்ன இருக்குதா இல்லையா அதெல்லாம் சொல்லி, மற்றும் தேசிய அடையாள அட்டைகள் கிடைக்காதது போன்ற வங்கி கணக்குகள், தேசிய அடையாள அட்டைகள் கிடைக்காதது போல நிர்வாக ரீதியிலான சிக்கல்கள். இப்ப நாங்கள் இங்க விடயமாக எடுக்கிறது நிர்வாக ரீதியிலான சிக்கல்கள். அதுக்குரிய விவரித்தல் ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும் தானே. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறது உள்ளூர் மரக்கறிகள், மலைநாட்டு மரக்கறிகள் மற்றும் வெங்காயம், உருளைக்கிழங்கு, கடலை, கவுப்பி, பயறு போன்ற தானியங்களும் உப உணவுப் பொருட்களும் என்பவற்றை உள்ளடக்கிய உணவு பண்டங்களின் கிடைப்பனவு குறைவாக இருந்தது. இப்ப நாங்கள் சுருக்கமா இதுக்குள்ள என்னதை சொல்ல வரோம்னா, ஒரு காரணம் தான் சொல்லுவோம், உணவு பண்டங்களின் கிடைப்பனவு குறைந்தது. அவர் அதை வகைப்படுத்த உள்ளூர் மரக்கறிகள், மேல்நாட்டு மரக்கறிகள், அதாவது மலை நாட்டு மரக்கறிகள், தானியங்களும் உப உணவு பண்டங்களும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். போன்ற உணவுப் பொருட்களின் கிடைப்பனவு குறைந்தமை. நாங்கள் சுருக்கமா வாரம் உணவுப் பொருட்களின் கிடைப்பனவு குறைந்தது. அந்த உணவுப் பொருட்கள் என்கிற விடயத்தை கொஞ்சம் எங்களுக்கு விவரித்து தெளிவுபடுத்தி சொல்லுகிறேன். அதுபோல இங்க இந்த IMF திட்டத்துக்குள்ள இருக்கிற சமூக செலவின இலக்குகள் ஒரு தடையாக இருக்கிறது, நிர்வாக ரீதியான சிக்கல்கள் ஒரு தடையாக இருக்கிறது. ஆனால் நிர்வாக ரீதியான சிக்கல் என்ன என்று நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இது மாதிரியான அல்லது இவை மாதிரியான, இது மாதிரியான சொல்ல இவை மாதிரியான இந்த 2ஐயும் சொல்லல, இது மாதிரி இன்னும் இருக்கு. பயனாளிகளுக்கான வங்கி கணக்குகள் மற்றும் தேசிய அடையாள அட்டைகள் கிடைக்காதது போன்ற இது மாதிரியான நிர்வாக சிக்கல்கள். இப்ப இங்க அவர் சொல்லுகிற ஒரு காரணியாக நாங்கள் நிர்வாக சிக்கல்கள் என்பதை எடுப்பதுதான் பொருத்தமானது. அந்த போன்ற அதை கொஞ்சம் உங்களுக்கு தெளிவுபடுத்தும். அதுல என்னன்னு சார், அந்த பிராக்டிக்கலா நடந்த விஷயம் என்னன்னா சார், ஆரம்பத்துல பயனாளிகளுக்கு அவங்களுக்கு வங்கி கணக்கு இருந்து கொடுத்தாங்க, அதாவது முதியோர் ஐடென்டி இருந்தாலும் அதை கணக்கு கொடுபட்டது. பிறகுதான் அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணித்தான் இல்ல அவங்க கட்டாயம் நேஷனல் ஐடென்டி கார்டு இருக்கணும். அப்ப அது உண்மையா நடைமுறையில நான் ஒப்பிட்டு பார்த்தேன் 2 வேற காரணங்களா இருந்ததாலதான் நான் அப்படி எடுத்துக்கொண்டது. ஆனா இந்த நிர்வாக ரீதியா ஒத்த விடயத்தை தான் எடுக்கணுங்கிறது இப்ப உங்களோட விஷயத்துல தெளிவுறது. தேங்க்யூ சார். அந்த போன்ற என்கிற விடயம் மற்றது உண்மையில என்னென்னால், அதை வெளிப்படையாக நான் ரெக்கார்டிங்லேயே பேசுகிறேன், உண்மையிலே அது எல்லாம் ஒரு காரணங்கள் அல்ல. அந்த இலக்குகளுக்கு உள்ள நிற்கிறதுக்கான ஒரு வழிமுறையாகவும் சில அரசியல் நோக்கங்களை அடைவதற்கான எத்தனங்களாகவும் அது 2 முகம் காட்டுகிற ஒரு நடவடிக்கையாகத்தான் அது இருந்தது. சில வேளைகள்ல உடன்பாடுகளுக்கு அடுத்த முறை அதை அதிகரித்து கொண்டு போகலாம். சரி, மற்றது ஒரு நாடு மிகுந்த பொருளாதார நெருக்கடி ஒன்றில் இருக்கிற போது இப்படி ஒரு பெரிய தொகை பணத்தை பொருட்கள் சேவைகளினுடைய உற்பத்தியை ஊக்குவிக்காமல் வெறும் கொடுப்பனவாக கொடுப்பது என்பது மிகப்பெரிய பணவீக்க விளைவுகளை தோற்றுவிக்கக்கூடியது. சும்மா காசை கொடுத்து அது உற்பத்தியை தூண்டாவிட்டால் கட்டாயம் பொருட்களுக்கு டிமாண்டை கூட்டி திருப்பி அந்த விளைவை உண்டாக்கி விடும் என்கிறது தான் IMF பிரதானமான தடைக்கு காரணம்.
அது பொருளாதார உறுதியை பாதிக்கும் என்று இதுக்குள்ள மிக ஆழமான விடயம் இருக்குது. நான் இந்த பந்தியை புரிந்து கொள்ளுற அடிப்படையில் இப்ப நீங்க எல்லாரும் பணியில இருக்கிறார்கள், இது தொடர்பில் நடைமுறை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பந்தி பேசுகிற அறிக்கைகள் நான் சொன்னதான ஒரு இடத்துல ஒற்றை வார்த்தையை அவர் தவிர்ப்பதன் மூலமா ஒரு பெரிய சாதனையை செய்கிறார். பன்னாட்டு நாணய நிதியத்தின் சமூக செலவின இலக்குகள் என்று சொல்லுவதன் மூலமா அடுத்த ஒரு சொல்ல போடாம விட்டதன் மூலமா அது இந்த கடினத்தன்மையை காட்டாமலே விடுகிறார். இப்படியாக நாங்கள் அந்த பந்தியை ரசித்து வாசிக்கிற போது கொஞ்சம் இன்னும் புரிதல் வரும். சரிதானே? எப்படியோ ஆக குறைந்தது ஒரு 3 மாதம் பரீட்சை இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காலப்பகுதிக்குள்ள உங்களை பலப்படுத்தி வச்சுக் கொள்ள வேணும். எந்த உரைப்பகுதியை தந்தாலும் இப்ப குறிப்பா நான் ஹஃப்ராத்துக்கெல்லாம் நன்றி சொல்ல வேணும். அவர் தான் சில வேலை தவறான விடையை சொல்லிவிட்டால் தன்னுடைய கௌரவம் சார்ந்த ஒரு சிறிய குறைவு வந்து விடுமோன்னெல்லாம் அவர் ஃபீல் பண்றது இல்லை. அவர் நினைக்கிறதே சொல்லுவேன். சரிதானே? அதன் மூலமாக அவர் கற்றுக்கொள்வார். அப்படி நான் இப்படித்தான் நினைச்சேன், உண்மையிலே இதுக்குள்ள வேறு ஒன்று இருக்கு. உண்மையில அவர் கனவேருக்கு இப்ப மனசளவில் லீடர் ஆகிருப்பார். என்னண்டா அடே நம்மளை லீடர் சொல்ல வலிக்கிட்டாருப்பா, அவற்றை விடையே சொல்றது கனவேர் நினைச்சு கொண்டு போவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சரியா? இந்த ஆள் முன்னுக்கு வந்து சொல்லி அடி வாங்க அவங்க நினைப்பாங்க, நல்ல வேலை நம்மளோட தலைவர் போய் அடி வாங்குற, நாம தப்பிட்டோம்ப்பா என்று சொல்லி உண்மையில அவ்வாறு முயன்று தவறை கற்றுக்கொள்ளல் இன்னும் கூட திறனை மேம்படுது. நீங்க ஒரு தரம் இதுல ஒரு 5-6 பிள்ளைகள்லாம் தொடர்ச்சியா பேசி கொண்டிருக்கிறாங்க அப்படி நினைக்க தேவையில்லை. தயவு செய்து நீங்கள் அடுத்த செயல் அமர்வுகளையும் தயார்படுத்தி கொண்டு வரணும். உங்களோட பதில சொல்லுங்க. பிள்ளையாக இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுல ஒருத்தருமே இதுல PhD முடிச்சாக்கள் இல்லை, நான் உட்பட. சரிதானே? எனக்கு உங்களோட என்ன தகுதி என்ன, நான் கொஞ்சம் 2-3 தடவை இந்த மாதிரியான விடயங்களை வாசிச்சு கொஞ்சம் எனக்கு வாசிப்பு பழக்கம் கூட, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? நான் பரீட்சைக்கு போகிற போது உங்களை விட மோசமா தமிழ் மொழியும் இலக்கியம் தான் சுருக்கம் கட்டுரை என்று நினைச்சு கொண்டு போய் எக்ஸாம் கொள்ள மிக மோசமாக அந்த வினாத்தால் முகத்தில் ஓங்கி அரைஞ்சது. அப்பதான் வழங்கினது இது கிரகித்தல் வேற அவங்க நம்மளை போய் காட்டிட்டாங்க, சரி ஏமாத்திட்டாங்க என்று சொல்லி. அப்ப கிரகித்தல் என்பதை புரிந்து கொள்ள அந்த பலமான அறைதான் உதவிடும். நீங்கள் அந்த அளவுக்கு மோசமா பாதிக்கப்பட மாட்டீங்கன்னா இங்கே அறை வாங்குறது பிரச்சனை இல்லை. இது ஒரு பயிற்சி மேடை. ஒரு பரீட்சை மேடையில அறை வாங்குறதுன்றது மிக அதிக சேதாரத்தை. இப்போ நீங்க வடிவா விடைகள் சொல்லலாம், கட்டாயமா மிச்சம் செய்து கொண்டு வாங்க. நாங்கள் 26 கேள்வி இருக்குது, இன்னும் ஒரு சேலமர்வில் நிறைவு செய்யலாம் என்று எதிர்பார்க்கிறேன். சரிதானே? குறைஞ்சது 2 பேப்பராவது ஒரு மாதத்துல பார்க்க வேணும். 2 பாஸ் பேப்பர் 2 மாடல் பேப்பர் என்னாலும் பார்க்க வேணும். 8-9 செஷன் போடக்கூடியதா இருக்கும். சரி, நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய், குட் நைட் பிள்ளைகள்.